ஓகே. அனைவருக்கும் வணக்கம். சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையின் சார்பாக மூலிகை மகேந்திரன் ஐயா அவர்கள் சந்திரன் குளியல் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளார். அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். ஐயா வருக வருக ஐயா. உங்களுடைய தலைப்பு சொல்லி நீங்க ஆரம்பிச்சுக்கலாம் ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க பசி, வாழ்க பசி, வளர்க உணவு. எனக்கு உயிர் கொடுத்த பசியை வணங்கி, பசி படைத்த உடலை வணங்கி, உடலில் உள்ள பசி மெய் உணர்வை வணங்கி நிகழ்ச்சியை துவங்குகின்றேன். பிரபஞ்சம் முழுவதும் நீங்கிக் கொண்டிருக்கும் பசி உணவு படைப்பே, உன் சத்துக்கள் துணையோட நிகழ்ச்சியை நான் துவங்குகின்றேன். அனைவருக்கும் பசித்தர் மூலிகை மகேந்திரன் மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று தலைப்பு பார்த்தோம்னா, சந்திர மண் குளியல். இது என்னன்னா, மண் குளியல், மண்ணை தேய்த்து குளிப்பது. இதுவரையிலும் சூரிய குளியல் தான் இதுவரையிலும் குளிச்சிருக்காங்க. சந்திர குளியல்னு ஒண்ணு இருக்கு, அது உலகத்துல யாருமே சொல்லி கொடுக்கல. சூரிய குளியல் மட்டும் சொல்லி கொடுத்தாங்க, சந்திர குளியல் சொல்லி கொடுக்கல. அந்த சந்திர மண் குளியல் தான் இப்போ இன்று சொல்லி கொடுக்குறேன். இப்ப என்னுடைய ஆசிரமத்தில் பாத்தீங்கன்னா பசி உணவு படைப்பு ஆசிரமம். இதுல 2 குளியலும் நடக்கும். சந்திர குளியலும் நடக்கும், சூரிய குளியலும் நடக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சூரிய குளியல் நடத்திருக்கேன், சந்திர குளியல் நடத்தல. இப்பதான் முதல் நடத்துறேன். சந்திர குளியல் நடத்துவது முதல் நிகழ்ச்சி இதுதான். இதுவரையில எந்த குழுவிலையும் நடத்தல, முதல் இந்த குழுவில் தான் நடத்துறேன் சந்திர குளியல். இந்த சந்திர குளியல்னா என்ன, ஏன் சூரிய குளியல் ஒண்ணு இருக்கு, சந்திர குளியல் ஒண்ணு இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்குங்க. மனித இனம் முதல் இந்த உடலுக்கு தேய்த்து குளித்தது எது என்றால், மண்ணை தான் தேய்த்து குளித்தார்கள் ஆதி காலத்தில். கொஞ்சம் விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்தது, மூலிகை தேய்த்து குளிக்க ஆரம்பித்தார்கள். இன்னும் கொஞ்சம் விஞ்ஞானம் வளர்ந்தது, சோப்பை தேய்த்து குளிக்க ஆரம்பித்தார்கள். இன்னும் விஞ்ஞானம் வளர்ந்தது, ஷாம்பு தேய்ச்சி குளிக்க ஆரம்பித்தார்கள். இவர்கள் அனைவரும் சிக்கிக் கொண்டார்கள் உடலிடம். எப்படி? விஞ்ஞானத்தை நம்பியதால். இந்த உடல் என்பது விஞ்ஞானம் கிடையாது, இயற்கை. எப்படி? இந்த உடல் என்பது இயற்கை. இயற்கையை தான் இது ஏத்துக்குமோன்னா, இவங்க விஞ்ஞானத்தெல்லாம் கொடுத்தாங்கன்னா எதிர்த்து நிற்கும் உடல். இன்னைக்கு இந்த கிளாஸ் அட்டன் பண்றாங்க அத்தனை பேரும் ஒரு புரிதலுக்கு வந்துடணும், கிளைமாக்ஸுக்கு வந்துடணும். நீங்கள் எந்த அளவுக்கு விஞ்ஞானத்தை கொடுக்கிறீர்களோ, உடலில் நோய்கள் பெருக ஆரம்பிக்கும், ஆயுள் காலம் குறைய ஆரம்பிக்கும். இதுல இன்னைக்கு ஒரு புரிதல் வந்துடணும். அப்ப அந்த காலத்துல முதல் மண்ணு தானே தேய்ச்சி குளித்தாங்க. ஏன் அதை இவங்க விடணும்? ஆதி காலத்தில் கோவில்கள் எப்படி வடிவமைத்திருந்தார்கள்னா, முதலில் மண்ணை வைத்தார்கள், இரண்டாவது குலத்தை வைத்தார்கள், மூன்றாவது வழிபாடு வைத்தார்கள். அது எந்த வழிபாடாக இருந்தாலும் சரி. அப்ப இந்த உடலுக்கு எர்த்து தேவை. அந்த எர்த்து என்பது எது என்றால், மண்ணும் நீரும் எர்த்து. அங்க வழிபாடு செய்வது ஃபேஸ். அப்போ எர்த்தும் ஃபேஸும் கரெக்டாக இருந்தால் உயிருக்கு பாதுகாப்பு. விஞ்ஞானத்தை கலந்து கொடுக்குறேன் இப்ப நான், எனக்கு கொஞ்சம் டக்குன்னு புரியும். அதுக்காக எர்த்து இல்ல அப்படின்னா, ஃபேஸ் அதிகமா இருந்தா என்ன ஆகும்? ஷாக் அடிக்கும்ல, பிரச்சனை வரதானே செய்யும். அப்போ உங்க உடலில் எர்த்தே இல்லையே, பூமியை விட்டு அரைஞ்சு மேல வந்துட்டீங்களே எல்லாருமே, விஞ்ஞானத்தை சார்ந்து இருக்கிறவங்க. அப்புறம் எங்கிருந்து உங்க உடம்புல எர்த்து இல்லைன்னா எங்கிருந்து உங்களுக்கு ஜீரணமாகும்? சத்துக்கள் பிரிக்கப்படாதே, நோய்கள் வரதானே செய்யும். இதைதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ முதல்ல மண்ணை தேய்த்து பாடியை கூல் பண்ணிக்கின்னு,
குளத்துல இறங்கி குளிச்சுட்டு ஈரத்துணியோட போனவர்களை மட்டும்தான் வழிபடுறதுக்கு அந்த காலத்தில் கோவில்ல அழைச்சாங்க. நீங்க குளிக்காம போனீங்கன்னா கோவில் உள்ள விடவே மாட்டாங்க உங்களை. ஆதி காலத்தில் துல்லியமாக இருந்தது. ஈரத்துணியோட நீங்க போறவங்க மட்டும் நீங்க தப்பித்தீர்கள். இப்ப கூட சொல்லிடுறேன், நீங்க கோவிலுக்கு போறீங்கன்னா குளிச்சுட்டு பாடிய கூல் பண்ணிக்கின்னு போங்க. இல்லைன்னா தயவு செய்து கோவிலுக்கு போவாத கூட இருந்திருக்கும். அங்க போயிட்டு உடம்பு ஏற்கனவே உங்க உடம்பு வெப்பமா இருக்குது. அங்க போனீங்கன்னா இன்னும் வெப்பம் அதிகமாகும். எங்க கூட்டம் சேருகிறதோ அங்க வெப்பம் பெருக ஆரம்பிக்கும். இத புரிஞ்சுக்குங்க. அந்த பகுதியில் பார்த்தோம்னா எந்த ஒரு வழிபாடு இடத்திலையும் பார்த்தோம்னா ஜன்னல்கள் அதிகம் இருக்காது. வெளியிற காற்று உள்ள வராது, உள்ளகிற காற்று. ஏன் என்றால் வெப்பம் குவிய வேண்டும். அதான் உட்பொருள். அங்க இருக்கிற உட்பொருளை விளக்குறேன் நான். வெப்பம் பெருக ஆரம்பிக்கும். ஏற்கனவே உங்க உடல் வெப்பமாக இருக்கிறது. இன்னும் அந்த பகுதியில் போய் வெப்பத்தை அதிகம் கூட்டிட்டீங்கன்னா உங்களுடைய உயிராற்றல் நீர்ந்து விடும். ஆண் உயிர் நீர்ந்து விட்டாலும் சரி, பெண் உயிர் நீர்ந்து விட்டாலும் உடலில் நோய்கள் குணமடையாது. இத உலக மக்களுக்கு சொல்லி கொடுங்க. முதல்ல நீங்க ஒரு புரிதலுக்கு வாங்க. குளிக்கல அப்படின்னா அந்த டைம்ல குளிக்கணும். காலையில குளிச்சுட்டு சாயந்தரம் கோயிலுக்கு போறது நான் சொல்லல. கோவிலுக்கு போறீங்கன்னா வீட்லயாவது குளிச்சுட்டு உங்களுடைய பாடியை கூல் பண்ணிக்கணும் போங்க. அந்த இடத்தில் எந்த ஒரு இடமாக, அது எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, அந்த மூலம் என்ற ஒன்று இருக்கும். ஏதோ ஒரு இடம் பிரார்த்தனை செய்யறதோ ஏதோ அந்த இடத்தில் கூடுவார்கள் அனைவரும். ஒன்று கூடியதும் வெப்பம் பெருகும் அந்த இடத்துல. அப்ப வெப்பம் பெருகுது அப்படின்னா நீங்க குளிர்ச்சியை பண்ணிட்டு தானே போனோம். அதுக்காக தான் மண்ணை வைத்தார்கள், இரண்டாவது குளத்தை வைத்தார்கள். குளித்து விட்டு ஈரத்தோட போ, உன்னுடைய உடலில் உள்ள உயிராற்றல் பெருகும். உயிராற்றல் பெருகிறவர்களும் உடலில் எந்த நோய் வந்தாலும் குணமடையும். நீ உடல் நலமோடு நீண்டாயில் வாழ்வாயின்னு உட்பொருளை வச்சா கொஞ்சம் விஞ்ஞான வளர்ச்சி அடைந்ததை மண்ணை கைட்டி விட்டாங்க. குளத்துல மட்டும் குளிச்சுட்டு போனாங்க. இன்னும் கொஞ்சம் விஞ்ஞான வளர்ச்சி அடைந்ததும் குளத்துல காலை மட்டும் நினைச்சுக்கின்னு தண்ணி எடுத்து உச்சியில கொஞ்சம் தொளிச்சின்னு போனாங்க. இன்னும் கொஞ்சம் விஞ்ஞான வளர்ச்சி அடைந்ததும் குளத்தையும் கைட்டி விட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டா கோயிலுக்கு போறது, கோயிலுக்கு வருது. ஏன்னா இவங்க வளர்ச்சி அதிகமாயிட்டாங்க, பணக்காரன் ஆயிட்டாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, பட்டு புடவை பட்டு வேஷ்டி கட்டிங்கிறாங்க. நகை எல்லாம் உடலை அலங்காரம் பண்ணிக்கின்னு ஒரு கோயிலுக்கு போற இடத்துல அப்படியே போறது. அது தர்மமா? அது அந்த படைப்பினுடைய உணர்வோட நீங்க போய் அங்க எனர்ஜியை பெருக்கின்னு வரணும்னா அப்பதான் புது சேரியும் புது வேஷ்டியும் புது ஷர்ட்டும் புது டவல் வேற. தலப்பா கட்டத்துக்கு பழைய டவல் கூட கிடையாது, புது டவலாம் தலப்பா. அங்க போய் தலப்பா கட்டினா என்ன, தலையில உச்சியில இறங்கணும். அங்க போய் தலப்பாவை கட்டி தலையை மூடி விட்டீங்களே, கதவும் ஜன்னலை மூடி விட்டா வீடு என்ன ஆகும் நிலைமை? புரியுதுங்களா? இது மாதிரி இந்த வசதி விஞ்ஞானத்தை சார்ந்து 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 அந்த பழசு அத்தனையும் அழிக்கப்பட்டு விட்டது. இந்த விஞ்ஞானத்தை சார்ந்து சொல்லி கொடுத்து இன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு வந்தவங்க அத்தனை பேரும் நோயோட இருப்பதற்கு காரணம் என்ன? அங்க இருக்கிற உட்பொருளை மனிதர்கள் நீங்கள் மறந்து விட்டீர்கள். இதற்கு மேலேயாவது இதை புரிந்து இந்த குழுவில் உள்ளவர்கள் உலக மக்களுக்கு இதை சொல்லிக் கொடுங்கள். முதல்ல நீங்க ஆரோக்கியமாக வாழுங்கள். ஒரு முடிவுக்கு வாங்க. தயவு செய்து உடலுக்கு நல்லது செய்யலாம் கூட பரவாயில்ல, தயவு செய்து சொல்ற கெடுத்துறாதீங்க உடலை. கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா குளித்து விட்டு கோவிலுக்கு போங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அங்க ஃபேஸ் ஆற்றல் அதிகமாக இருக்கும். வானத்திலிருந்து இறங்க முள்ளும். உடம்ப குளிர்ச்சி பண்ணாம போவாதீங்க. அதை விட வீட்லயே இருந்துருங்க. உங்க வீட்டுல இருங்க, அங்க பிரச்சனை அதிகம் வராது. அந்த இடம் வடிவமைக்கிறதே ஃபேஸ் அதிகமா வர, வானத்திலிருந்து ஃபேஸ் அதிகமா வர்றது. அங்க முழுக்க முழுக்க சூரிய நாடி இருக்கும். அங்க இத புரிஞ்சுக்குங்க. அப்போ அவங்க வழிபாடே எப்படி வச்சிருக்காங்க, மண்ணு குளம் வழிபாடு இப்படி வச்சிருக்காங்க. இப்போ ஆதி காலத்தில் மருத்துவங்கள்னு இருந்தது. அந்த மருத்துவங்கள் எப்படி இருந்தது என்றால், ஆணுக்கு வெட்ட சூடு, பெண்ணுக்கு வெட்ட சூடு. அந்த காலத்திலையும் கொஞ்சம் வளர்ச்சி அடைந்தவர்கள் இயற்கையோட வாழ மாட்டார்கள், உடல் சூடாகிவிடும். அந்த சூடாகும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வெட்ட சூடை குறைப்பதற்காக சந்திர குளியல்னு போடுவாங்க. இப்ப குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கு பாருங்க, அவங்க சூரிய குளியல் மண் குளியல் போட்டாங்கன்னா இன்னும் பாதிப்பு அதிகமா வரும். குழந்தை பிறப்பு பாதிப்பு வரும். அப்புறம் ஆஸ்பத்திரியில தான் போய் நிக்கணும்.
குழுவுல நிக்காத ஆளுங்க அத்தனை பேரும் ஆஸ்பத்திரியில் போய் நின்னுப்பாங்க. வேற விதி, பாவம் அவங்க நிலைமை. புரியுதுங்களா? அங்கதான் போய் நிப்பாங்க. இதை புரிஞ்சுக்குங்க. குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் நீங்கள் குழந்தை பிறப்பு பாதிப்பு இருக்கிறவங்க சந்திர குளியல் போடுங்கள். அப்ப இந்த உடலில் சந்திர குளியலால் என்ன நடக்கிறது? ஏன் இந்த வெட்ட சூடு வருகிறது? ஆணுக்கு வெட்ட சூடு வருகிறது, பெண்ணுக்கு வெட்ட சூடு வருகிறது. இத புரிஞ்சுக்குங்க. உயிராற்றல் பாதிப்பு வருகிறது. இந்த சந்திர குளியல் போடுவதால் அந்த உயிராற்றல் எப்படி பெருகுது என்ற ரகசியத்தை இன்னைக்கு அறிஞ்சுக்குங்க. உலகத்தில் நீங்கள் எங்க போனாலும் கிடைக்காது, எந்த புக்கிலும் இருக்காது, எங்கேயுமே இருக்காது என்று நீங்கள் அறியலாம். இப்போ குழந்தை பிறப்புக்கு தான் நான் முழுக்க முழுக்க அதிகம் கிளாஸ் எடுக்கிறேன். ஏன் என்றால் குழந்தைகள் மருத்துவமனைக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி குழந்தை எடுக்கிற பிறக்குது. அந்த குழந்தைகள் வலிமை இல்லாமல் பிறக்கிறது. பார்க்கறதுக்கே கஷ்டமாக்குது. அந்த குழந்தைங்களை அப்படியே ஒரு வீரியத்தன்மையே இல்ல, அப்படியே டல்லா இருக்குதுங்க குழந்தைங்க. இப்போ ஒரு குழந்தை பிறப்புக்கு என்கிட்ட நான் மூலிகை கொடுக்கறதால, நான் கிட்னிக்காக மூலிகை கொடுக்குறேன், குழந்தை பிறப்புக்காக மூலிகை கொடுக்குறேன். அதனால நிறைய பேர் என்கிட்ட வரதால இந்த புரிதல் கிளாஸ் எடுத்துன்னு வரேன் நான். இப்போ பல பேர் சொல்லுவார்கள், ஐயா நான் மருத்துவமனைக்கு போனேன், எனக்கு 0% போட்டு அமிச்சிட்டாங்கோ. அப்படியே பயப்படுவாருங்க. மனிதன் ஏற்கனவே நெகட்டிவ் தாட்ல இருக்கிறான், இவன் ஏற்கனவே பயந்தவன், இன்னும் அங்க போய் 0ன்னு போடவே அப்படியே பயந்துருவான். வீட்டுல சொல்ல முடியாது, சொந்த பந்தத்துல சொல்ல முடியாது, மாமியார் வீட்டுல சுத்தமா சொல்ல முடியாது. ஏன்னா இவரு ஏற்கனவே இதை போடு, அதை போடு, இப்படி போடு, நான் இந்த போஸ்ட்ல இருக்கிறேன், அந்த போஸ்ட்ல இருக்கிறேன், நான் இவ்வளவு வசதியோட இருக்கிறேன், நான் இவ்வளவு சம்பளம் வாங்கணும், ஃபர்ஸ்ட் தர்பார் பண்ணிவிட்டாரு இவர் கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணம் ஆன நேரத்துலயும். அப்புறம் முக்கியமானதே இல்லையே உயிராற்றல. இப்ப வெளியே சொல்ல முடியாம அப்படியே திணறி என்ன எப்படியாவது கண்டுபிடிச்சுட்டு வந்துருவாங்க. யூடியூப்ல பார்த்து எப்படின்னா கண்டுபிடிச்சுட்டு வந்துருவாங்க. வந்துட்டு ஐயா எனக்கு 0ன்னு போட்டு அனுப்பிச்சிட்டாங்க ஐயா, உயிர் நாடியே ஒண்ணு கூட இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஐயா, குழந்தை பிறப்புக்கு பாதிப்பு வரும்னு சொன்னாங்க. அப்படி பயந்து வருகின்ற அத்தனை பேருக்கு நான் தைரியத்தை கொடுப்பவன். நான் பயத்தை கலப்ப மாட்டேன். ஒரே ஒரு வார்த்தையை நான் கேட்பேன். 0ன்னு போட்டு அனுப்பிச்சுக்கிறாங்களே, அது அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அதுக்காக நான் மருத்துவத்தை தவறாக சொல்லவில்லை. ஏன் என்றால் நான் மருத்துவத்தையும் கடந்து நடத்துகின்றவன் பாடம். நான் முதலில் என்னை பத்தி புரிந்து கொள்ள, நான் மனிதரிடம் படிப்பவன் நான் அல்ல, படைப்பினிடம் படிக்கின்றவன் நான். ரொம்ப எளிமையாக இருக்கும். ஆனா நான் பேசுவதை கூர்ந்து கவனித்து உள்ள கடந்து போய் பாருங்கள், பேரின்பம் கிடைக்கும், உங்களுக்கு பேரறிவு கிடைக்கும். அப்போ அந்த உயிர் என்பது ஒண்ணு கூட இல்லை என்றால் நீ உயிரோடவே இருக்க மாட்டியே. இத கேட்க வேண்டியது தானேன்னு கேட்ட பிறகு, அவ்வாடா ஐயா இப்பதான் நிம்மதி வருதுங்க ஐயா. அப்போ என் உடம்புல உயிர் இருக்குல்ல, உயிர் இருக்கு, ஆனால் அது எந்த இடத்தில் இறந்தது என்று தெரியாது. அது யாரால் கண்டுபிடிக்க முடியும் என்றால் படைப்பினிடம் படிக்கிறாங்க பாருங்க, அவங்களால் தான் கண்டுபிடிக்க முடியும். விஞ்ஞானத்தால் அந்த அளவுக்கு துல்லியமாக போக முடியாது. போலாம், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போலாம், அதற்கு மேல் துல்லியமாக அதுக்குள் போக முடியாது. இதைதான் நீங்க புரிஞ்சு நம்ம கடந்து உள்ள போறோம், டீப்பா போறோம். உள்ள பாடங்களை கூர்ந்து கவனிங்கள், கடந்து உள்ள போறோம். இப்போ ஒரு உயிராற்றல் கூட இல்ல, 0. ஒரு சிலருக்கு ஒரு 30% இருக்கு, ஒரு சிலருக்கு 50% இருக்கு, ஒரு சிலருக்கு கால் தலை வளரல, வால் வளரல, இதெல்லாம் குறைபாடுகள் சொல்லுவார்கள். இப்ப 3ஐ வைத்து விளக்குகிறேன், தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிடும். இதுலதான் இந்த சந்திர மண்குளியில் உதவி செய்யும் உங்களுக்கு. இந்த குழந்தை பிறப்பு இல்லாத கஷ்டப்படுறாங்க பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோ நீங்க ஃபார்வர்டு பண்ணுங்க. அவங்க புரிதல் அடுத்த நிகழ்ச்சியாக மொத்த பேரையும் வர சொல்லுங்க, கிளாஸ் அட்டன் பண்ண சொல்லுங்க, ஃபார்வர்டு பண்ணுங்க. இது அப்போ ஆணுக்கு 2 கர்ப்பப்பைகள் எங்க இருக்கு என்றால் வெளியே இருக்கு. அதுதான் 2 விதைப்பைகள். ஒன்னித்தில் ஆண் குழந்தை இருக்கு, ஒன்னித்தில் பெண் குழந்தை இருக்கு. ஒரு குழந்தையை கரு சுமப்பது, கருவை வடிவமைப்பது, இந்த உடலை வடிவமைப்பது யார் என்றால் ஆண் தான் முதலில் வடிவமைப்பார். கணவன் தாய்மை அடைந்து விட்டால் மனைவி கண்டிப்பாக தாய்மை அடைவார்கள். கணவன் தாய்மை அடையவில்லை என்றால் மனைவி உலகத்தில் எந்த கடவுளை வணங்கினாலும் தாய்மை அடைய முடியாது. இதை புரிந்து கொள்ளுங்கள் பெண்களே, தவறாக நினைக்காதீர்கள், படைப்பை கூர்ந்து கவனிங்கள். அப்போ 2 விதைப்பையில் ஆண் குழந்தை பெண் குழந்தை தனித்தனியாக இருக்கும். இப்போ ஒரு மீன் தொட்டி இருக்கு, 3 தொட்டிகள் இருக்கு. ஒரு தொட்டியில் குளிர்ந்த நீர் இருக்கு, இன்னொரு தொட்டியில் பாதி சூடும் பாதி குளிர்ச்சியும் கலந்து வெப்பத்தில் இருக்கிறது.
இன்னொரு தொட்டியில் கொதித்து கொண்டிருக்கிறது. இப்ப 3 இருக்கிறது. இந்த குளிர்ச்சியாக இருக்கும் தொட்டியில் மீன் குஞ்சு எடுத்து 100 விட்டு பாருங்களேன். அப்படியே நீர்ந்து சென்று உள்ள அப்படியே நீர்ந்து சென்று உள்ள போய் உயிர் வாழ்ந்து வளரும் அது. 2வது தொட்டியில் பாதி சூடும் பாதி குளிர்ச்சியும் இருக்கு. அது விட்டு பாருங்கள். அதுல நல்லா ஃபர்ஸ்ட் நீந்து செல்லும். அப்படியே போக போக கொஞ்சம் அப்படியே சுருங்கிடும். அப்படியே உயிருக்கு இப்படி அப்படியும் போராடி கொண்டு வாழ்ந்து கொண்டு பாதி உயிர்களும் வாழ்ந்து கொண்டு உடல் வளர்ச்சி இல்லாமல் அது இருக்கும். 3வது தண்ணி கொதித்து கொண்டிருக்கிறது. அதில் 100 மீன் குஞ்சியை விட்டு பாருங்கள். நீர்ந்து சென்று அப்படி போகும்போது அப்படி நீர்ந்து செல்லும். கீழே போய் தொட்டிக்கு கீழே உட்கார்றதுங்காட்டியும் இறந்து விடும். இதுதான் பாடியில் நடக்கிறது. இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க ஆண்களே, உங்களுடைய உடலை நீங்கள் நலமோடு வாழ வைத்துக் கொண்டு இருந்தால் மட்டும்தான் கரு நிற்கும். பெண்களை குறை கூறாதீர்கள். பெண்கள் என்பது 2ஆம் நிலை. முதன்மை உன்னுடைய உடலில் உன் குழந்தையை நீ ஆரோக்கியமாக வாழ வை. நீ ஒழுக்கத்தோட வாழு. எப்படி நீ ஒழுக்கத்தோட வாழ்ந்தால் மட்டும்தான் நீ இதில் வெற்றி காண முடியும். அந்த ஒழுக்கம் என்பது இயற்கையோட நீ வாழு. ஒழுக்கம் என்பது நான் சொல்லுவது என்ன தெரியுமா? இயற்கை. இந்த உடல் என்பது இயற்கை. இயற்கை கொடுத்தே தீர வேண்டும். நீங்கள் செயற்கையை விஞ்ஞானத்தை கொடுக்கும் போது இது உடல் வெப்பமாகும். இந்த 3வது தொட்டியில் தண்ணி கொதித்து அது மாதிரி உங்களுடைய உடலில் எந்த இடத்தில் அந்த கொதிநிலை என்பது விளக்குகிறேன். இப்போ முதல்ல இந்த ஒரு புரிதலுக்கு வந்துருங்கள். 3 தொட்டியை வைத்து நான் விளக்கியிருக்கேன். ஒன்னத்தில் குளிர்ச்சி, இன்னொன்றில் பாதி சூடு, இன்னொன்றில் முழு சூடு. அப்போ இந்த குளிர்ச்சியாக இருப்பதில் கண்டிப்பாக கருணிக்கும். 100% கருணிக்கும், மிஸ் ஆகாது. இந்த பாதி சூடு இருக்கு பாத்தீங்களா, அதுல பாதி வளர்ந்திருக்கும், பாதி இவங்க சொல்றாங்களே தலை வளரல, வால் வளரல, சன்று பகுதி வளரலன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதுக்கு காரணம் 2ஆம் தொட்டி. ஏன்னா பாதி வெப்பம். 3வது தொட்டி முழுக்க முழுக்க கொதிநிலை. அத்தனையும் இறந்து விடும். இப்ப எங்க இறக்குதுன்னு பாக்கலாங்களா? உள்ள போலாங்களா? அடுத்த ஸ்டேஜ். இப்போ கணவன் மனைவி இருவரும் தாம்பத்திய வாழ்க்கை ஈடுபடுகிறார்கள். தாம்பத்திய வாழ்க்கை ஈடுபடும் பொழுது கணவன் உச்சகட்ட நிலைமை வருகிறான். விந்து வெளியேறுகிறது, பெண் உறுப்புக்குள் செலுத்தப்படுகிறது. அப்போ அந்த விதைப்பையை 2ம் அந்த உச்சகட்டம் வரும்பொழுது அது 2ம் ஓப்பன் ஆகி ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும், அந்த ஆண் உயிரும் பெண் உயிரும் வந்து இவனுடைய விந்தில் கலக்கும். இதெல்லாம் பின்னாடி இப்ப எடுக்கிறேன். இதுக்கு மேல கொஞ்சம் கிளாஸ் எடுக்கிறேன். இன்னைக்கு லைட்டா கொஞ்சம் டச் பண்றேன். பல பேர் என்ன சொல்லுகிறார்கள்? விந்துதான் உயிர் என்று சொல்லுகிறார். விந்து உயிர் அல்ல. அது உயிர் இந்த உடலை வடிவமைக்கும் உயிரை ஒன்னா, அவருடைய சங்கதியை வடிவமைக்கிறது விதைப்பையில் இருப்பதுதான் வடிவமைக்கும். விந்துல வடிவமைக்காது. பல ஆன்மீகவாதிங்க இது கூட தெரியாம விந்துதான் உயிர், விந்துதான் உயிர்னு இவங்க பாட்டு அதை கேட்டுன்னு பல பேர் அப்படியே சொல்லி 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 பரப்பி விட்டாங்க. இப்ப என் கிளாஸ் அட்டன் பண்ணவங்க தான் ஒரு புரிதல் ஓஹோ, விந்துல குழந்தை பிறக்காது, அந்த விந்துக்குள்ள ஒரு உயிர் இருக்கு பாத்தீங்களா. அப்போ அது உச்சகட்டம் வரும்பொழுது அது நீர்ந்து அந்த விதைப்பையிலிருந்து அந்த விந்துல கலக்குது பாருங்க. கலக்கும் பொழுது அந்த விந்தோட தெப்ப வெப்ப நிலை கரெக்டாக இருக்க வேண்டும். இந்த முதல் தொட்டி எப்படி இருந்தது அதுபோல் இவருடைய விந்தில் அது கலந்ததும் அந்த விந்தை முதலில் உணவாக உண்ணும். எப்படி அந்த உணவை உண்ணும், அந்த உணவை உண்ணு விட்டு அந்த உணவை உரியுது பாருங்க, அதுதான் ஆண்களுக்கு உச்சக்கட்ட இன்பம். இப்ப நாவில் ஒரு பலாப்பழத்தை வைத்ததும் அப்படி ஒரு சுகம் கொடுக்குது இல்ல, அது உறிஞ்சுதம் சுவை. மாம்பழத்தை நாவில் வைத்ததும் ஒரு சுகம் இன்பம், அப்படியே இன்பம் கிடைக்குது இல்ல. அதுபோல் அந்த இன்பத்துக்கு என்னன்னு இதுவரை யாரும் சரியாக விளக்கம் கொடுக்கல. அதை நான் இன்னைக்கு கொடுக்கிறேன். அந்த ஆணுக்கு இன்பம் வருவதற்கு காரணமே என்ன என்றால், அந்த விந்தை இந்த உயிர் உணவாக உண்ணுகிறது. அப்ப அந்த குழந்தை என்பது, அந்த குழந்தை அந்த உயிருக்குள்ள இருக்கிறது, அதுதான் பசி என்று நான் பேசுவேன். அந்த பசி என்பது முதல் உண்ணுகிற உணவு எது என்றால் தந்தையின் விந்தை தான் உண்ணும். வெள்ளை நிறத்தில் இருக்கும் விந்தை தான் உண்ணும். அதோட உட்பொருள் கோவில் எப்படி வடிவமைச்சுக்கிறாங்களா பின்னாடி எடுக்கிற கிளாஸ், புரியுதுங்களா? தெரிஞ்சுக்கங்க. அப்ப அந்த விந்தை உண்ணு விட்டு அதற்கு மேல் அதாகூட கலந்து நீர்ந்து செல்லும். நீர்ந்து சென்று பிறகு கருமுட்டையை போய் கடித்து தின்னும். இப்ப புரிஞ்சுச்சிங்களா? அப்ப இது சூடா இருக்கும் பொழுது அதுல போய் தின்னும் பொழுது பாதி சூடு இருக்கும் பொழுது, குளிர்ச்சியா இருக்கும்போது கம்பல்சரி எல்லா பர்சன்டேஜ் கரெக்டா இருக்குதுங்க.
கொஞ்சம் வந்து அப்படியே சுருங்கின மாதிரி இருக்குதுல்ல, அதுல இருந்து தான் எடுத்து இவங்க செக் பண்ணுவாங்க. இவங்க எங்க விதைப்பையில இருந்து நேரா எடுக்கலையே. விதைப்பையெல்லாம் எடுக்க முடியாது. அது எல்லை கடந்தது அது. அப்ப இதுல இருந்து எடுத்து செக் பண்ணிட்டா, அது அப்படியே சுருங்கி இருக்குதுங்க. தலை சுருங்கிட்டு இருக்குதுன்னா சூடாகுது. சூட்ல சுருங்கிடுச்சு. காய் நல்லா பெருசாகுது. நெருப்புல போட்டு பாருங்க சுருங்கிடும். அது மாதிரி சுருங்கிடுச்சு. இன்னும் ஒரு சிலருக்கு ஹெவி சூடாகுது. அது கரியே போச்சு அங்க. எது அந்த சூட்ல இருந்து இறந்தே போச்சு. அங்க எடுத்து பார்த்தா அசைவே இல்ல அங்க. அங்க அசைவு இல்லாத அவங்க என்ன பண்ணிட்டாங்க? டிக்ளேர் பண்ணிட்டாங்க. 0ன்னு போட்டாங்க. ஒண்ணு கூட இல்லன்னு. ஆண்களே புரிந்து கொண்டீர்களா எங்க தவறு நடக்குதுன்னு? அதுதான் வெட்ட சூடு. வெட்ட சூடுங்க நீ புரிதல் வந்துதா உங்களுக்கு? வெட்ட சூடு, வெட்ட சூடு, வெட்ட சூடுனா வெட்ட சூடுனா என்னன்னு புரிஞ்சுக்கினீங்களா? ஆணுனுடைய விந்து சூடாகிவிட்டால் அது வெட்ட சூடு. அதே போல அடுத்த கிளாஸ்ல பெண்களுக்கு வரும். இப்ப ஆண்களுக்கு மட்டும் இன்னைக்கு முடிக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல பெண்களுக்கு வரும். அப்போ இதுல வந்து அது கலக்கும் பொழுது இந்த சூட்டினால் அது இறந்து விடுகிறது. அதனால் அது நீர்ந்து சென்று அந்த பெண்ணினுடைய உள்ளுறுப்புக்குள்ளேயே இறந்து விடுகிறது. ஏனென்றால் இங்க போகும்போதே அது இறந்து விடும் அது. அதுக்கு மேல உயிர் இப்படி அப்படி தக்க வச்சிருந்தாலும் அது அப்படியே நீர்ந்து இந்த 2ஆம் நிலை இருக்கு பாருங்க. அதுல போய் கரு நின்னாலும் அது ஆரோக்கிய குழந்தை பிறக்காது. குழந்தை வலிமை இல்லை. ஆரோக்கிய குழந்தை உன்னை நான் திருமணம் பண்ணின ஒரு குழந்தை கூட ஆரோக்கியமா பெத்து கொடுக்கலன்னு இதுக்கு மேல யாரும் பேசாதீங்க. பெண்ணு மட்டுமே காரணம் கிடையாது. ஆண்களும் காரணம். உன்னுடைய உடலிலே வீரியமாக இல்லை. அங்க எங்கிருந்து போய் வீரியமாக விதையே வீரியம் இல்லை. அந்த விதையை மண்ணுல போட்டு முளைச்சு வரல. முளைச்சு வரலாம் அது நோய்ஞ்ச மாதிரி தான் வரும் அது செடி. இன்று முழுக்க முழுக்க ஆண்களுக்கு தான் கிளாஸ். இதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தரமான ஒரு விதையை உடலில் வைத்துக் கொள்ளுங்கள். விதைப்பையில் ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் ஒழுக்கத்தோட வாழுங்கள். அந்த ஒழுக்கம் என்பது இயற்கை. அந்த இயற்கையோட வாழும் பொழுது ஒரு குழந்தையை பெற்றெடுங்கள், 2 குழந்தையை பெற்றெடுங்கள். ஆரோக்கிய குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தை இந்த பூமியில் உடல் நலமோடு நீண்ட ஆயுள் வாழ வேண்டும். அப்போ உங்க உடலில் என்ன செய்ய வேண்டும்? வெப்பம் ஆதிக்கம் செய்கிறது. கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டது புரியுதுங்களா? நைட் டியூட்டி சம்பந்தப்பட்டது செய்யறவங்கள அத்தனைய உடலிலும் இந்த மின்காந்தம் அவங்களை தாக்கும். கம்ப்யூட்டர்ல வேலை செய்யறவங்க அத்தனை பேர் உடலும் சூடாக இருக்கும். நீங்கள் கம்பல்சரி இரவில் குளித்தே தீர வேண்டும். தாம்பத்திய வாழ்க்கை இருப்பதற்கு முன்பு குளித்து விட்டு தாம்பத்திய வாழ்க்கை இருந்தால் குழந்தை பிறப்புக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். குளிக்காமே தாம்பத்திய வாழ்க்கை இருந்தால் நீங்கள் மின்காந்தம் பக்கத்தில் இருக்கிற வெறும் உங்களுடைய விந்து என்பது சூடாகிவிடும். அந்த சூட்டில் அந்த உயிர்கள் வந்து கலந்தால் அது இறந்து விடும். இதுதான் காரணம். இப்ப புரிஞ்சிடுச்சிங்களா? அப்போ உயிர் என்பது விதைப்பையில் இருக்கு. ஏனென்றால் அது சொத்த வெளியில் இருக்கிறது. படைப்பை கூர்ந்து கவனித்து படைப்பை போற்றி வாழ்த்துங்கள். எப்படி உடலுக்குள்ள வச்சிருக்கா பாத்தீங்களா? படைப்பை அவ்வளவு துல்லியமா வச்சிருக்கு பாருங்க. இவன் என்னன்னா தப்பு பண்ணுவான் மனுஷன். உடலுக்குள்ள வச்சிருந்தா என்ன இருக்கும்? அந்த 2 உயிர்களும் உடலுக்குள்ள மாட்டிக்கினே இறந்துட்டு இருக்கும். விந்து எப்படி சிக்கிக்கிச்சோ அது மாதிரி இந்த உயிர்களும் சிக்கிக்கும். ஆனா படைப்பு என்பது துல்லியமாக சொத்த வெளியில் வச்சிருக்கு. வெளியே வச்சுதால் அந்த உயிர்கள் சேதாரமாகவில்லை. அதனால்தான் நீங்கள் உயிரோட இருக்கிறீர்கள். இன்னைக்கு உயிரை பத்தி நல்லா அற்புதமா தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் உயிரோட இருப்பீர்கள். இதை புரிஞ்சுக்குங்க. இதுக்கு மேல இது மாதிரி யாராவது பயந்தீங்கன்னா பயப்படுறவங்களுக்கு சொல்லி கொடுங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. கண்டிப்பாக மாற்றிக்கலாம். உணவு முறையும் வாழ்வியல் முறையும் எல்லாத்தையும் நம்ம வந்து மாத்திரம்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்க குடும்பத்திற்கு ஆரோக்கிய வாரிசு உங்களுடைய உடல் கொடுக்கணும். அவங்களுக்கு ஒரு அறிவுரையும் ஒரு சப்போர்ட்டும் வந்து நீங்க வந்து சொல்லுங்க. ஒரு ஆதரவா நில்லுங்க. இன்னைக்கு ஒரு ஆதரவா நான் உங்களுக்கு பேசுறேன்ல, அது மாதிரி இந்த நிகழ்ச்சி கேட்கறவங்க அது மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. பல பேர் எங்கிட்ட அழுது பேசுவாங்க. நான் பேசியதும் என்னை கடவுள் போல மதிப்பாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்கன்னு நானு. அவங்க வாயில வரும். ஏன்னா அந்த நேரம் துன்பம் வெளியே சொல்ல முடியாத கஷ்டங்கள். அந்த டைம்ல ஒரு சப்போர்ட்டா பேசுவேன். இப்போ இன்னைக்கு புரிஞ்சிட்டு இருக்கும் உங்களுக்கு வந்து ஆணுனுடைய உடலில் வெட்ட சூடு என்பதுதான் விந்து. அந்த விந்து சூடாகி விட்டால் குழந்தை பிறப்பு பாதிப்பு வரும். உடலில் நோய்கள் குணமடையாது. இத அடுத்தடுத்து போலாம் நம்ம. அது வந்து இப்போ நோய்கள் குணமடையாது. வேகமாக குணமடைய வேண்டும் என்றால் பேஸ் ஆதிக்கம் செய்தாலும் பிரச்சனை. புரியுதுங்களா? பேஸ் ஆதிக்கம் இருக்கக்கூடாது. சமநிலையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்ம பூமியில் இருக்கிறோம். எர்த்து நமக்கு வந்து பற்றாக்குறை வரக்கூடாது. ஏனென்றால் விஞ்ஞானம் வளர்ந்து விட்டதால் நீங்கள் எல்லாம் மண்ணில் நடப்பதே இல்லை. இப்ப நாங்கெல்லாம் விவசாயம் செய்யறதால முழுக்க முழுக்க எங்க உடம்புல எர்த்து ஃபுல்லா இருக்கும்.
அப்ப அந்த எர்த்த கொடுக்கறது தான் மண்குளியல். இப்ப புரிஞ்சுதுங்களா மண்குளியல்னா என்னன்னு? அப்போ சூரிய குளியல் போடும்போது வெப்பம், ஏற்கனவே வெப்பம் இருக்கு. அந்த வெப்பம் வந்து இந்த உடலை தாக்கும். புரியுங்களா? வெப்பம் அதிகமாகிவிடும். அப்போ சந்திர குளியல் என்றால் என்ன? 6 மணிக்கு மேல கதிரவன் மறைந்ததும் சந்திரனுடைய சத்து பூமியில் இறங்கும். ஏன்னா வெப்பம் குறைந்து விட்டது. குளிர்ச்சி வரும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் சந்திர குளியல் போடுங்கள். அது ஒரு உதவி செய்யும். கன்ஃபார்ம் வந்து குழந்தை பிறக்கும் நான் சொல்லக்கூடாது. அப்படி சொல்லுகிறேன் என்றால் படைப்பை நான் மீறுகிறேன் அர்த்தம். படைப்புக்கு நான் கட்டுப்பட்டு தான் நான் பேசுவேன். பசியும் உணவுமே பிரபஞ்சகம் என்று நான் பதிவு செய்வேன். இந்த உடல் என்பது பசியும் உணவுமே இந்த உடல் என்று நான் சொல்லுவேன். பிரபஞ்சகத்தோட ஏக்க நிலையே பசியும் உணவும். இந்த உடலினுடைய ஏக்க நிலையே பசியும் உணவும். அது போக போக எல்லா கிளாஸும் எடுக்கிறேன், நீங்க புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த மண்ணை ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இப்போ ஒரு சில இடங்கள்ல இந்த குளத்துல போய் குளிச்சுட்டு வாங்க, குழந்தை பிறக்குன்னு ஒரு ஒரு சாங்கி மாதிரி வச்சிருப்பாங்க. அப்ப என்ன நடக்குது? அங்க நீங்க போய் குளிக்கும் பொழுது அங்க வந்து உங்களுக்கு எர்த்து கிடைக்குது. அந்த வெட்ட சூடு குறையும். பாத்ரூம்ல 3 பக்கெட்டி தண்ணி ஊத்துறீங்க, 4 பக்கெட்டி தண்ணி பத்தாது அது. குளத்துல குளிக்கும் போது ஒரு 10 நிமிஷம் குளிக்கும். ஃபுல் எர்த்து கிடைக்கும். ஃபுல் பாடி குளிர்ச்சி ஆகும். குளிர்ச்சியானதும் அந்த விந்து என்பது ஆணுக்கு விந்து, பெண்ணுக்கு நாதம். 2 பேருக்கும் அந்த வெப்பம் அதிலிருந்து குறைந்து அது கெட்டித்தன்மை ஆகும். அந்த கெட்டித்தன்மை ஆகும் பொழுது அதில் வந்து அந்த உயிர்கள், அந்த பசி என்ற ஒரு உயிர் அதுக்குள்ள வாழும், குழந்தை பிறக்கும். அதனால்தான் 6 மணிக்கு மேல இந்த மண்ணை கரைத்து விட்டு உடல் முழுவதும் தண்ணியை ஊத்திக்கின்னு 6 மணிக்கு மேல லேசா பூசிட்டு ஒரு ஃபேனை போட்டுட்டோ இல்ல சுத்த வெளியிலையோ நீங்கள் அமைதியாக கண்ணை மூடி கவனிக்க வேண்டும். கவனிச்சீங்கன்னா ஜிலு 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 ஜிலுன்னு ஒரு சுகத்தை கொடுக்கும். கொடுத்து லைட்டா ஜிவ்வு 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 ஜிவ்வுன்னு இழுக்கும். இழுக்கும் போது என்ன நடக்குது? உள்ள கடந்து உள்ள இருக்கிற வெட்ட சூடை அவ்வளவும் உறிந்து எடுக்கும். அது சுகமாக இருக்கும். அது இப்ப நான் பேசும்போது தெரியாது. அந்த குளியல் போடும்போது உங்களுக்கு வந்து தெரியும். அது வந்து அப்படியே உறிஞ்சி எடுக்கும். ஆணனுடைய உடல் இருக்கிறது, பெண்ணுடைய உடல். ஒரு 20 நிமிடம் நீங்கள் வந்து 6 மணிக்கு மேல நீங்க வந்து போட்டுட்டு அப்படியே ஒரு வீட்டுக்குள்ளவே இருங்கோ. பெண்களா இருந்தா வீட்டுக்குள்ளவே இருந்துருங்கோ. ஒரு ஃபேனை போட்டுக்கின்னு அமைதியா இருங்க. இல்ல பாத்ரூம்ல கூட அமைதியா நீங்க மண்ணை பூசிட்டு ஒரு 20 நிமிஷம் அமைதியா உட்காருங்கோ. இல்ல வேலை பணி இருக்குன்னாலும் சின்ன சின்ன வேலைகள் இருந்தாலும் அப்படியே ஒரு நைட்டி மாதிரி ஒண்ணு போட்டுக்கின்னு நீங்க அப்படியே சின்ன சின்ன பணி செய்யுங்க. இப்போ குழந்தை பிறப்பு இல்லாதவங்க வந்து குழந்தை வேண்டுன்றவங்க எந்த வேலையுமே செய்யக்கூடாது. கம்பல்சரி உடலை மட்டுமே கவனிக்கணும். ஏன்னா அதிகமான வருமானம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ ஆரோக்கியமா இருக்கு, குழந்தை பிறக்கு, குழந்தைலாம் பிறந்துடுச்சு, நாங்க ஆரோக்கியமா வாழணுன்றவங்கன்னா இது மாதிரி வந்து மண்ணை தேய்ச்சிட்டு சின்ன சின்ன வேலைகள் செய்யலாம். அந்த 20 நிமிஷம் நீங்க வந்து முழுமையாக அதுல இருந்தீங்கன்னா 100% கிடைக்கும். சின்ன சின்ன வேலை செய்யும்போது கொஞ்சம் குறையும். ஏன்னா மனம் வந்து மாறும். நீங்க வேற வேலை செய்யும்போது பாடி ரேஸ் ஆகும். அது வந்து அந்த வெப்பர் ரேஸ் ஆகும். அமைதியாக கவனிச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு 6 மணியிலிருந்து இரவு 9 மணியோட போதும். அதுக்கு மேல நீங்க வந்து வேண்டாம். 9 மணிக்கு மேல நீங்க வந்து குளியல் வேண்டாம். நீங்க வந்து குளிச்சுட்டு அமைதி நிலையில் குளிச்சுட்டோம். தண்ணி அதிகமா தேவைப்படும். அந்த மண்ணை தேய்க்கும் போது வந்து இப்ப 4 பைட்டு குளிர்னா 8 பைட்டு தண்ணி தேவைப்படும். பாருங்க தண்ணியும் அதிகமா நிறைய தண்ணி ஊத்தும் பொழுது அந்த உடலில் உள்ள அனைத்து வெட்ட சூடும் வெளியேறி, விந்தில் உள்ள சூடும் வெளியேறி அந்த கெட்டித்தன்மை வரும் பொழுது அந்த குழந்தை பிறப்புக்கு உதவி செய்யும். இதுதான் சந்திர குளியல். புரியுதுங்களா? இதை ஆண்களும் செய்யலாம், இதை வந்து பெண்களும் செய்யலாம். இது வந்து குழுவுல இப்பதான் முதல்ல பேசுறேன். இது மக்களுக்கு நான் கத்து கொடுத்துன்னு வரேன். நிறைய பேர் குளியல் போட்டு ரொம்ப நல்லா இருக்காங்க. அது ஒரு பேரின்பமா இருக்கும். ஆனா ஒரு மனிதர்களுக்கு சொல்றேன், சூரிய குளியல் அதனுடைய இன்பத்தையும் நீங்கள் அனுபவிங்கள். சந்திர குளியலோட இன்பத்தையும் நீங்கள் அனுபவிங்கள். அப்ப இந்த மண் குளியல் அப்படின்னு போடும் பொழுது என்ன நடக்கிறது அப்படின்னா, இந்த உடல்ல புரிஞ்சுங்க, இந்த உடல் என்பது இயற்கை. இயற்கையிலிருந்து 2 விதமான சத்துக்கள் கேட்கும். திருவண்ணாமலைக்கு போகின்றவர்கள் மண்ணை தேய்த்து குளித்து விட்டு போனால் 100% நன்மை கிடைக்கும். மண்ணை தேய்த்து குளிக்காமல் போனால் 50. நீங்க திருவண்ணாமலை கிரிவலத்தை கூட சுத்தி வந்துருங்க. நான் வேணான்னு சொல்ல, குளிக்காம போயிடுங்க. ஆனா கோவிலுக்கு உள்ள போறீங்கன்னா
குளிச்சுட்டு போனான் நன்மை. குளிக்காம போனீங்கன்னா உடம்பு ரொம்ப டயர்ட் ஆகும் மறுநாள். கண்டிப்பா சொல்றேன். உஷாரா இருந்துக்குங்க. நீங்க நன்மை செய்யலனா கூட பரவாயில்ல. தயவு செய்து சொல்றேன், உடம்பு கெட்டுறாது. கெட்டுட்டு அப்புறம் நீங்க என்ன பண்ணாலும் நடக்காது. உடம்பு கிட்ட வந்து குளிச்சுட்டு போங்க. தண்ணியாவது எடுத்து போய் உள்ள போறீங்க அப்படின்னா, போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தொளிச்சுக்கின்னு, உடம்பெல்லாம் சட்டையெல்லாம் கூட கொஞ்சம் நனைச்சுக்கின்னு, அப்படியாவது கொஞ்சம் உள்ள போங்க. 1 லிட்டர் தண்ணியாவது எடுத்துட்டு போங்க. உள்ள போற ஆளு. வெளிய இருக்கிற ஆளு வந்து ஃபுல் வந்து குளிர்ச்சி இருக்கு. அதுல கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம். அதே போல நீங்க மண்குளியல் போட்டு நீங்க திருவண்ணாமலை கிரிவலம் வந்தீங்க அப்படின்னா, 100% உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அப்படி என்னங்க ஐயா 100% நன்மை? நீங்கள் மண்குளியல் போடாம போனா 50% கிடைக்கும், 50% கிடைக்காது. வேற இந்த ஷாம்பு, சோப்புலாம் போட்டு நீங்க குளிச்சுட்டு போய் நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம், நீங்க எவ்வளவு பெரிய ஆளானா இருக்கலாம், உடம்புகிட்ட அதெல்லாம் செல்லாது. அது சாதாரணமான இயற்கை தான் சார்ந்து இருக்கும். விஞ்ஞானத்தை நீங்கள் என்ன கொடுத்தாலும் அதை நிராகரிக்கும். இல்லை என்றால் அதை எதிர்த்து போராடும் உடம்பு. இதுதான் நோய்கள், வலிகள். அது பின்னாடி பார்ப்போம். அப்போ இந்த உடலில் வெளியிருந்து சத்து 2 விதமாக உள்ள போய்க் கொண்டே இருக்கிறது. சுவாசத்தின் மூலியமாக 50% சத்துக்கள் உள்ள போய்க் கொண்டே இருக்கிறது. அந்த சத்துக்களை உள்ள இருக்கிற பசி அந்த அந்த காற்றில் உள்ள சத்தை உண்ணு கொண்டே இருக்கும். அந்த பசிக்கு உணவு காற்றின் மூலியமாக உணவு உள்ள போய்க்கினே இருக்கணும். அது தின்னு கொண்டே இருக்கும். அதிலிருந்து தான் அந்த சத்தை எடுத்து நடப்பதற்கோ, பேசுவதற்கோ, பார்ப்பதற்கோ, காது கேட்பதற்கோ, எங்கிருந்து அது எனர்ஜியை எடுக்குது அப்படின்னா, பசியிலிருந்து எடுக்கிறது. பசி செலவாகும். அப்ப பசி செலவாகும்னா, பசி பெருகணும்னா, உணவு உள்ள போனா தான் பசி பெருகும். அது வர வர அடுத்த கிளாஸ்ல கொண்டு வரேன் நான் வந்து. இதெல்லாம் கொண்டு வரேன், நடத்துறேன் கன்டினியூ. அப்போ அந்த 50% கிடைக்குது சுவாசத்தின் மூலியமாக. தோல் மூலியமாக 50% கிடைக்கணும். ஆனா இப்ப தோல் மூலியமாக யாருக்குமே கிடைக்கல. ஏன்னா உங்களுக்கு தான் சொல்லிக் கொடுக்கலையே யாருமே. சொல்லிக் குடுத்தா தானே. சொல்லிக் குடுத்தா செய்வீங்க. யாரும் சொல்லிக் குடுக்கல. இவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? சாமி கும்பிட்டா நல்லா இருப்பேன், சாமி கும்பிட்டா நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு, சாமி கும்பிட்டு உடல் உபாதையோட ஏன்னா சத்து உள்ள போலயே. அப்போ இந்த உடலில் பார்த்தோம்னா, தோலின் மூலியமாக சின்ன சின்ன துகள்கள் உண்டு. அந்த துகள்கள் ஒ ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, "ஐயா நான் சோப்பே போடுறது இல்லங்க ஐயா. நான் வந்து சீக்கா தான் போட்டு குளிக்கிறேன். அதே மாரி நான் வந்து பருப்புலாம் வந்து போட்டு சிறுதானியங்கள்லாம் போட்டு அரைச்சு குளிக்கிறேன். அதனால எனக்கு பிரச்சனை இல்ல." அப்பவும் நான் சொல்லுகிறேன், சிறுதானியங்கள் போட்டு குளித்தால், தோலில் உள்ள மேல இருக்கிற லேயர தான் அழுக்கை தான் எடுக்கும். உள்ளுக்குள்ள இருக்கிற அழுக்கை எடுக்க முடியாது. அதனுடைய மூலம் என்னன்னு பின்னாடி விளக்குறேன் நான். மண்ணால் மட்டும் தான் அந்த தோலில் உள்ள மேல் லேயர்ல இருக்கிற அழுக்கையும் எடுக்க முடியும். உள்ள ஒரு கதவு இருக்கு. 2 கதவு இருக்கு தோலில். இப்ப வீட்டுக்கு 2 கதவு இருக்குல்ல. ஜன்னல் ஒண்ணு இருக்கு, கதவு ஒண்ணு இருக்கு. நீங்கள் ஜன்னலையும் கதவையும் சாத்தி விட்டால் வீடு கும்முன்னு இருக்கும். 10 நாள் எங்க ஊருக்கு போயிருக்கீங்க. வந்து தொறந்தீங்கன்னா, கதவ தொறந்து குப்புன்னு ஒரு அனல் அடிக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு அனல் குறையும். கொஞ்சம் தான் குறையும். ஜன்னல தொறந்து பாருங்க, இன்னும் அனல் குறையும். வெளியிற காற்று உள்ள வரும், உள்ள இருக்கிற வெப்ப காற்று வெளிய போகும். அப்ப வீட்டுக்கு என்ன 2 இருக்கு. உங்களுடைய நீங்க மாவு போட்டு குளிக்கிறதோ, சீக்கா போட்டு தாவரத்துக்கு முன்னோடி மண்ணு. புரியுதுங்களா? அதனால்தான் மனிதன் முதலில் மண்ணை தேய்த்து குளித்தவன் நீண்ட நாள் வாழ்ந்தான். மூலிகை தேய்த்து குளித்ததே கொஞ்சம் ஆயுள் காலம் குறைந்தது. இன்னும் சோப்பு தேய்த்து குளித்ததுல இன்னும் ஆயுள் காலம் குறைந்தது. இன்னும் ஷாம்பு போட்டு குளிச்சதுமே இன்னும் ஆயுள் காலம் குறைந்தது. அப்ப இந்த உடல் என்பது விஞ்ஞானத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த புரிதலுக்கு வந்து. அப்போ மேலகிறது வந்து இப்ப இதெல்லாம் போட்டு குளிக்கிறனாலும், இப்ப மாநகரத்தில் வாழுகின்ற மக்கள்கள் அனைவருமே கரிக்காற்றில் வாழ்கிறார்கள். கரிக்காற்று பொல்யூஷன் காற்று அப்படியே வந்து படிந்து உள்ள போய்விடும். அந்த துகள்கள் போய் மூடிவிடும். மேல இருக்கிறது எடுத்தறீங்க, உள்ள இருக்கிறது. அந்த உள்ள இருக்கிறத டில் பண்ற ஒரே பவர் எதுக்கு இருக்குன்னா, நம்மளுடைய பூமி தாய். ஏன் என்றால் பூமி தாய்க்கு நடக்கின்ற மாதவிலக்கு தான் இந்த உடல். அது பின்னாடி நடத்துறேன். பழைய ஆளுங்களுக்கு தெரியும், புது ஆளுங்களுக்கு தெரியாது. புது ஆளுங்களும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். பழைய ஆளுங்களும் நீங்க வந்து ஒரு ரீவொர்க் மாதிரி, திருப்பி ஒரு முறை நீங்க படிக்கிற மாதிரி. அது தெரிஞ்சுக்க மறந்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு அது ஞாபகம் வரும். உங்களுக்கு வந்து அது வந்து அப்போ அது போய் உள்ளகிற தோல்ல ட்ரில் பண்ணிக்கின்னு உள்ள போய் உள்ள படைஞ்சுக்கின்னு அப்படியே உள்ள போய் ரத்தத்தில் உள்ள கழிவு வெறும் உறிஞ்சி உள்ள எடுக்கும். இதுதான் ஜூவு 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 ஜூவுன்னு இழுக்கும். உறிஞ்சி எடுத்து அப்ப உறிஞ்சி எடுத்துச்சுன்னா என்ன ஆகும்? உள்ளகிற கழிவும் தோலினுடைய சுவாசத்தின் மூலியமாக வெளியே வரும். இந்த உடலிலே பெரிய உறுப்பு எது என்றால் தோல் தான் பெரிய உறுப்பு. இதில் பெரிய ஒரு சுவாசம் நடந்து கொண்டு இருக்கிறது.
இது அப்போ அது உள்ள தேங்கி அப்படியே நிற்கும் பொழுது அது ஒரு காலகட்டம் நோய்களாக மாறுகிறது. அந்த நோய்களாக மாறும் பொழுது கிட்னி ஃபெயிலியர் ஆகிறது. ஏனென்றால் ரத்தத்தில் கழிவு அதிகமாக சேர்ந்தால் கிட்னி ரத்தத்தை சுத்தம் செஞ்சாக வேண்டும். அதனால கிட்னி ப்ராப்ளங்களும் வருது. நீங்கள் மண்ணெல்லாம் தேய்த்து குளித்தால் கிட்னி ஃபெயிலியரே வராது. அதே மாதிரி கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கும் இப்ப அடுத்து அது வரும். அதோட நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். கிட்னி சம்பந்தப்பட்டதோட நிகழ்ச்சி செஞ்சுக்கலாம். அடுத்த தலைப்புல இன்னும் பேசலாம். இப்போ இதை தேய்த்து குளிக்கும் பொழுது அந்த துகள்கள் அனைத்தும் ஓட்ட போட்டு உள்ளகர கழிவுகள் அனைத்தும் வெளியேற்றும். வெளியிகிற நல்ல சத்துக்களை உறிந்து உள்ள கொடுக்கும். அப்போ திருவண்ணாமலை போகும்பொழுது அந்த மலையை சுத்தி ஒரு எனர்ஜி மலையின் மீது கொட்டி அப்படியே விரிவடைகிறது. விரிவடைந்து அந்த பகுதி முழுவதும் ஃபார்ம் ஆயிருக்கு. நீங்க திருவண்ணாமலைன்னு எந்த மலை அடிவாரத்தில் நீங்கள் சுத்தினாலும் சரி, திருவண்ணாமலை உங்களுக்கு ரோடு போட்டு நல்லா வடிவமைச்சு கொடுத்துக்கிறாங்க. பாதுகாப்பு நீதி மலையாண்டெல்லாம் போனோம்னா பாதுகாப்பு இருக்காது. புதார்கள் பலவிதமாக இருக்கும். திருவண்ணாமலை என்றது ரொம்ப பக்காவா வடிவமைச்சு வச்சிருக்காங்க. அந்த மலையும் அமைந்தது அதுக்கேற்ற மாதிரி அப்போ அந்த மேல இருந்து கொட்டி அப்படியே வர 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 அப்படியே விரிவடைந்து அந்த பகுதி முழுவதும் ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த எனர்ஜி பிரபஞ்சகத்தில் இருக்கின்ற ஒரு உணவு, அந்த உணவை இந்த தோல் மூலயமாக உள்ள சென்று உள் எனர்ஜியை கொடுக்கும். இந்த தோல் புத்துணர்ச்சி ஆகும். உங்களுடைய தோல் நலமோடு இருக்கிறவர்களும் நீங்கள் உடல் நலமோடு இருப்பீர்கள். உங்களுடைய தோல் கெட்டுவிட்டால் உங்களுடைய உடல் கெட்டுவிடும். அப்ப அந்த புரிதலுக்கு வாருங்கள். இந்த குளியல் என்பது எவ்வளவு ஒரு முக்கியம் என்பதை இன்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மண்குளியல் என்பது, சந்திர மண்குளியல் என்பது எவ்வளவு ஒரு முக்கியம் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இது சரி. அடுத்து கிட்னி குறைபாடு. நான் 2 தலைப்பு தான் நான் எடுப்பேன். கால்சியம், மெக்னீசியம். பழைய ஆளுங்களுக்கு தெரியும், உங்களுக்கும் நான் இதற்கு மேல எடுக்கிறேன். நான் கொஞ்சம் ஏன்னா புதிய ஆளுங்களை நிறைய பேர் வந்திருக்கீங்க, நீங்களும் அதை தெரிஞ்சுக்கலாம். கால்சியம், மெக்னீசியம் நான் 2 தான் நான் கையில் எடுப்பேன். கால்சியம், மெக்னீசியம் இது 2 மட்டும்தான் எடுப்பேன். உடலில் மருத்துவம் என்பது நான் பார்ப்பதில்லை, ஆனா அதை சார்ந்து விளக்குவேன். இந்த உடலில் 2 உறுப்பு மட்டும்தான் கையில் எடுப்பேன். இரைப்பை ஒன்று, கிட்னி ஒன்று. இந்த இரைப்பையும் கிட்னியும் பாதுகாப்போட வைத்துக் கொள்கிற ஒரு வாழ்க்கையை ஒரு மனிதன் அமைத்துக் கொண்டால் உள்ளுறுப்புகள் அனைத்தும் பாதுகாப்பாக இருக்கும். ஏன் என்றால் இந்த வாயின் மூலமாக போகின்ற உணவு 2 உணவு போகிறது. அறுசுவை ஒன்று போகிறது, நீர் ஒன்று போகிறது. அறுசுவை உணவை இரைப்பை வேலை செய்கிறது, நீரை கிட்னி வேலை செய்கிறது. இது இரைப்பை ஜீரணம் செய்து சத்துக்கள் பிரிக்கப்பட்டு மலமாக வெளியேறுகிறது. தண்ணியை குடிக்கும் பொழுது கிட்னி வேலை செய்து தண்ணியில் உள்ள சத்தை பிரித்து விட்டு யூரின் மூலமாக அந்த தண்ணி வெளியேறுகிறது. அப்போ உடல் கழிவுகள் 2 வழியாக, வாய் வழியாக 2 சத்துக்கள் போகிறது, அது 2 வழியாக அந்த கழிவுகள் வெளியேறுகிறது. அப்போ கிட்னி என்பது நீர் மூலகம். நீங்க புரிஞ்சுக்குங்க. இதுல கொஞ்சம் கடந்து டீப்பா உள்ள வாங்க. அப்படியே உங்க சிந்தனையை கூர்ந்து கவனிங்க இல்லைங்க. இப்ப கிட்னி என்பது நீர் மூலகம். கிட்னி ஃபெயிலியர்னா என்ன? நீங்க எங்க போனாலும் பயம் கலப்புவாங்க. எங்கிட்ட வரவங்க அத்தனை பேருக்கு நான் தைரியம் கொடுப்பேன். இப்பவே நீங்க தைரியமா இருப்பீங்க. இந்த கிளாஸ் அட்டன் பண்றவங்க அத்தனை பேருமே தைரியமா இருப்பீங்க. கிட்னி என்பது நீர் மூலகம், இரைப்பை என்பது வெப்ப மூலகம். புரிஞ்சுங்களா? இந்த உடலில் 2 நாடி தான் இருக்கு. சூரிய நாடி, சந்திர நாடி. சூரிய நாடி என்பது வெப்பம், சந்திர நாடி என்பது குளிர்ச்சி. அப்ப இந்த உடலில் வந்தால் சூரிய நாடியால் ஒரு நோய் வரும், சந்திர நாடியால் ஒரு நோய் வரும். அப்ப இந்த உடலில் வருவது 2 நோய் தானே. எதுக்கு 4448 நோய் ஒரே குழப்பி வச்சுக்கிறாங்க. அந்த பேரை கேட்டவன் நமக்கு பயமாகுது, தைரியம் கூட வரல. புரியுதுங்களா? 2 சத்து தான் மூக்குல போகுது. அப்போ நோயின்னு வந்தா இந்த 2 சத்துல தானே நோய் வரும். 4000 சத்தா உள்ள போச்சு நமக்கு மூக்கு வழியா. நமக்கு என்ன 4000 மூக்கு ஆகுது? பார்ந்து அனைவரும் கூர்ந்து கவனிப்பீங்க பாடத்தை. புரியுதுங்களா? அப்போ இந்த மூக்கு வழியாக 2 சத்து போகிறது, சூரிய நாடி, சந்திர நாடி. அந்த 2 சத்துக்கள் தான். சூரிய நாடி என்பது இரைப்பை, சந்திர நாடி என்பது கிட்னி. புரிஞ்சுங்களா? ஒரு புரிதலுக்கு வந்துருவீங்க தெளிவா. அப்போ கிட்னில ப்ராப்ளம் வருகிறது என்றால் வெப்பம் ஆதிக்கம் செய்கிறது. அந்த வெப்பம் கிட்னியை தாக்கினால் கிட்னி ஃபெயிலியர். இப்ப புரிஞ்சுங்களா? கிட்னி ஃபெயிலியர்னா என்னன்னு எனக்கு புரியுதா? இதை எங்கேயும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு தெளிவா இந்த குழு பாருங்க, எவ்வளவு பெரிய தர்மம் செய்து பாருங்க. இலவசமா இந்த கிளாஸ் எல்லாம் நீங்க அட்டன் பண்ணா 5000 10,000 கட்டணும். அங்க இவ்வளவு கட்டி போனீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு தெளிவு கிடைக்காது. அப்போ வெப்பத்தின் மூலயமாக வெப்பம் ஆதிக்கம் செய்தால் கிட்னி ப்ராப்ளம் வரும், கிட்னி ஃபெயிலியர் ஆகும். கிட்னி ஃபெயிலியர்னா என்னன்னு சிம்பிளா சொல்லித்தரேன். அப்படி போனீங்க அப்படின்னா நீங்க அப்படி போட்டு குழப்புவாங்க. நீங்க எவ்வளவு குழப்பத்துல இருந்தாலும் சிம்பிளா தெளிவாக்கிடுவேன் நான். கிட்னி ஃபெயிலியர் என்பது நான் சொல்லுகிறேன்,
இந்த உடலில் உள்ள நல்ல சத்துக்களை இந்த கிட்னி வெளியேற்றி விட்டால் கிட்னி ஃபெயிலியர். இப்ப புரிஞ்சுதுங்களா? தெளிவா நடத்துறேன் பாடம். இந்த உடலுக்கு நல்லது செய்கின்ற சத்துக்களை கிட்னி வெளியேற்றக்கூடாது. அதை வெளியேற்றினால் கிட்னி ஃபெயிலியர். புரியுதுங்களா? இந்த உடலுக்கு கெடுதல் செய்கின்ற கழிவுகளை கிட்னி வெளியேற்றியே ஆகணும். அது வெளியேற்றவில்லை என்றால் கிட்னி ஃபெயிலியர். இப்ப முடிச்சுங்களா? எதை எடுத்தாலும் 2இல் முடிப்பேன். தெளிவு வரணும். நல்ல சத்துக்களை கிட்னி வெளியேற்றினால் கிட்னி ஃபெயிலியர். கெட்ட சத்துக்களை இந்த கிட்னி வெளியேற்றவில்லை என்றால் ரத்தத்திலேயே நிற்கும், அது நோயாக மாறிவிடும். இப்ப புரிஞ்சிடுச்சிங்களா? அப்போ நீர் மூலகம் என்பது அந்த ஃபர்ஸ்ட் தொட்டியை வச்சு விளக்கணும் பாத்தீங்களா? அதே மாதிரி புரியுங்களா? கிட்னி என்பது நீர் மூலகம். நீர் மூலகம் என்பது வெப்பமாகிவிட்டால் கிட்னி ஃபெயிலியர். குளிர்ச்சியால் மீனை கடலுக்குள் விட்டால் நீங்கள் எவ்வளவு நீர் குளிர்ச்சியாக இருந்தாலும் அந்த மீன் அதுக்குள் வாழுகிற அறிவு அதுக்குள்ள படைப்பே கொடுத்திருக்கு. புரியுதுங்களா? அந்த மீனை தூக்கி சுத்த வெளியில தரையில போட்டீங்கன்னா தான் சூடு ஏறி அந்த மீன் இறந்து விடும். ஏனென்றால் அது குளிர்ச்சியில் வாழுகிற உயிர். அதுபோல இந்த உடலில் கிட்னி என்பது குளிர்ச்சியில் வாழுகின்ற ஒரு உயிர். அந்த உயிருக்குள் பசி, அது குளிர்ச்சியை சார்ந்திருக்கும். அப்ப வெப்பமானதும் கிட்னி ஃபெயிலியர் ஆகும். ஆனா சொல்லுவாங்க, நீங்க கடந்து கிட்னி சுருங்கிடுச்சுங்கன்னுவாங்க. சுருங்கிடுச்சுங்கன்னா நீங்க வேற எதையோ நீங்களே ஒரு பயத்துல வழியில் இருக்கிறீங்க. சுருங்கிடுச்சுன்னா புரியவே புரியாது. இப்போ சூடு ஆனா எது ஒண்ணுமே சுருங்கும் இல்ல. சிம்பிளா புரிய வைக்கிறேன். அது சுருங்கிடுச்சு. அப்போ அந்த சுருங்கிறத விரிய வைக்கணும்னா நீங்க குளிர்ச்சியை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அது விரிய ஆரம்பிக்கும். முக்காவாசி அது 95% போன பிறகு அது கஷ்டம். ஆனா ஒரு 30% 40% குறைபாடுல இருக்கும்போது நீங்க அதை சரி பண்ணிக்கலாம்ல. உங்களாலேயே முடியும்ல. அதை தான் நான் சொல்லி கொடுக்குறேன். எடுத்ததெல்லாம் அவ்வளவு ப்ராப்ளம் டக்குன்னு வந்துடாது. அது நீண்ட நாள் போராடும். அது போராடி உங்களை வாழ வைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கும் கிட்னி. அப்ப இந்த உடலில் வெப்பம் ஆதிக்கம் செய்வதால் அந்த கிட்னி என்பது ஃபெயிலியர் ஆகிறது. அப்போ அது மாதிரி கிட்னி ஃபெயிலியர் ஆகிறவங்களுக்கு இந்த சந்திர மண்புலியல் உதவி செய்யும். புரிஞ்சுட்டுங்களா? சந்திர மண்புலியல் என்னன்னு? அவங்களுக்கு சூரிய மண்புலியல் போட வேண்டாம். கிட்னி ஃபெயிலியர் ஆகிறவங்களுக்கு சூரிய மண்புலியல் போட வேண்டாம். சந்திர மண்புலியல் போடுங்கள். மாலை 6 மணியிலிருந்து இரவு 8 மணி, மிஞ்சி போனா 9 மணி, அதுக்கு மேல வேண்டாம். அதெல்லாம் போட்டுட்டு அவங்களுடைய நான் 20 நிமிஷம் சொல்லுவேன். கொஞ்சம் முன்னதாகவும் குளிக்கலாம், 10 நிமிஷத்துலயும் குளிக்கலாம். ஒரு சில உடல்கள் தாங்கும், அவங்க 30 நிமிஷம் கூட, அதெல்லாம் நீங்க பாத்துக்குங்க. புரியுதுங்களா? கொஞ்சம் ஏத்திக்கலாம் இறக்கிக்கலாம். அது அப்போ கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு இந்த மண்புலிகள் போட சொல்லுங்கள். நல்ல ஆரோக்கியம், கிட்னி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். நான் பல பேருக்கு கத்துக் கொடுப்பேன். இப்போ உங்களை கூர்ந்து கடந்து இட்டுமோ போற மாதிரிங்க, உள்ள டீப்பா இட்டு போறேன். இப்போ பல பேருக்கு யூரினே வரல. என்கிட்ட போன் பண்ணுவாங்க, ஐயா 4 நாளா யூரின் போலங்க ஐயா. அவள்தான் அவருக்கு வந்துடுச்சு, ஒதுட ஆரம்பிச்சிருச்சு. எல்லார்கிட்டையும் சொன்னதை வீட்டுல வரவங்களா சொல்றாங்க, உங்களுக்கு ஏதோ கிட்னில ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே பயப்பட ஆரம்பிப்பாங்க. ஆஸ்பத்திரிக்கு போனதை என்ன பண்ணுவாங்க, இது அதுன்னு எழுதி கொடுத்தது. இந்த டெஸ்ட் அந்த டெஸ்ட் வரதுக்கு 3 நாள் வரல. ஒரு தூங்க மாட்டார், மண்டையை பிச்சுக்குவாரு. எப்படின்னா கண்டுபிடிச்சு நான் வந்துடுறாங்க. வந்தது ஒரே டெஸ்ட், 1/2 மணி நேரத்தில் உங்களுக்கு ரிசல்ட். எப்படி? 1/2 மணி நேரத்தில் ரிசல்ட். எப்படி தெரியுங்களா? உங்களுக்கு இப்ப யூரின் தானே வரல. இப்போ ஒரு கூர்ந்து கடந்து உங்களை இட்டும் போறேன், அதை சிந்திங்க. உங்களுக்கே புரியும் பாருங்க. நானே உங்களுக்கு தேவையில்லைன்னு. என்னங்க ஐயா சொல்றீங்க? குளிக்கிறீங்கல்ல, இப்ப நீங்களே சிந்திக்க போறீங்க பாருங்க. இந்த வெய்ய காலத்தில் பல பேருக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வருது. இந்த இன்ஃபெக்ஷன் காரணம் என்ன? உடல் வெப்பமாகிறது. வெப்பமானதை கிட்னியை தாக்க ஆரம்பிக்குது, யூரின் வரல. இப்ப கிட்னி ஃபெயிலியர்னு சொல்றாங்க. அவங்களுக்கு எவ்வளவு பெருசா என்ன சிம்பிளா கத்துக் கொடுக்க பாருங்களேன். நீங்க குளிக்கிறீங்கல்ல, குளிக்கும் போது எல்லாரும் யூரின் போறீங்களா? ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். அப்போ உடம்புல தண்ணி பட்டது கிட்னி வேலை செய்தா இல்லையா? இந்த சிந்தனையை எப்படி நீங்க மறந்தீங்க? குளிச்சா ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கொஞ்சோண்டு யூரின் போறீங்க. அப்ப இந்த உடலில் தண்ணி பட்டதும் கிட்னி வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. வெப்பம் அதிகமாக இருக்கவே வேலை செய்ய முடியல. அதனோட வேலை தண்ணி பட்டதும் வேலை செய்கிறது. இப்ப தண்ணி கூட குடிக்கிறோம். எவ்வளவு குடிக்கிறோம்? 1/2 லிட்டர் குடிக்கிறோம், 1 லிட்டர் குடிக்கிறோம். ஆனா நீங்க குளிக்கிறீங்களே, 4 பக்கெட் குளிக்கிறீங்க. 4 பக்கெட்ல எத்தனை லிட்டர் தண்ணி? அப்ப அந்த அத்தனை லிட்டர் தண்ணியை நீங்க ஊத்தும் போது அதில் உள்ள பிராண சத்து உள்ள போகுது. காற்றின் மூலமாக உள்ள போகிறது. அதுக்குள்ள சத்து இருக்குது, அந்த நீர் சத்து, குளிர்ச்சி சத்து. அந்த சத்தை கிட்னி உள்வாங்கி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி உடனடியாக வேலை செய்து அனுப்புது இல்ல, யூரின் வருது இல்ல. இதை சொல்லி கொடுப்பேன். எங்கேயாவது பம்ப் செட் போதான்னு பாருங்க, எங்கன்னா குளம் இருக்கான்னு பாருங்க, சேஃப்டியான குளம் பாருங்க, சேத்துல போய் மாட்டிக்காதீங்க. லாஸ்டா அதை உங்களுக்கும் சொல்லிடுறேன் நான். அதுல போய் இறங்கி கிட்னி இருக்கிற வரலும் தொப்புன்னு நினைக்கிற வரலும் அப்படியே உள்ளுக்குள்ள உக்காருங்க. 10 நிமிஷத்துல யூரின் வருதா இல்லையான்னு பாருங்க.
20 நிமிஷம் உட்காந்து பாருங்க, 4 முறை யூரின் போவீங்க, தான் கிட்னி வேலை செய்ய ஆரம்பிச்சு. இதுக்கு எதுக்கு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்? எவ்வளவு பெரிய உண்மை இன்னைக்கு புரியுது பாத்தீங்களா? எவ்வளவு சிம்பிளா போச்சு பாத்தீங்களா? உண்மை என்பது ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். எவ்வளவு பெரிய உண்மையை அந்த குழு கொடுத்துங்குதுன்னு நீங்க புரிஞ்சுக்குங்க. குழுவை போற்றி வாழ்த்துங்கள். இலவசமாக கொடுக்குது, விலை மதிப்பில்லாத இது கல்வி. அவ்வளவுதான். உள்ள 4 நாள் நீங்க அது மாதிரி வந்து போய் அந்த மாதிரி நீர்ல இல்ல ஐயா, நான் மாநகரத்துல இருக்கிறேங்க ஐயா, எங்களுக்கு வந்து குளங்கள்லாம் எதுவுமே இல்லைங்க ஐயா அப்படின்னா, ஒரு பெரிய டப்பு 400 ரூபாய் 500 ரூபாய்க்கு ஒரு டப்பு வாங்குங்க. டப்பு வாங்கிட்டு பாத்ரூம்ல வச்சுட்டு தண்ணி புல்லா புடிச்சிடுங்க. உள்ள உட்காந்துருங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வேலை செய்தா இல்லையான்னு பாருங்க. உடனே யூரின் வரும். வந்துருச்சுல யூரின், உங்களுக்கு எதுக்கு டயாலிஸ்? புரிஞ்சுதுங்களா? எவ்வளவு பேருக்கு இத வந்து ரிசல்ட் கிடைச்சது தெரியுங்களா? இதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த உடல் என்பது இயற்கை. இந்த இயற்கைக்கு இயற்கையை கொடுங்கள். நீங்கள் செயற்கையை கொடுத்தால் அந்த செயற்கையை எதிர்த்து போராடும் இது. புரியுதுங்களா? அதனால் புரிந்து இந்த சந்திர மண்குளியலை போட்டு குழந்தை பிறப்புக்கும் உதவி செய்து உங்களுடைய கிட்னியை பாதுகாக்கிற வேலை, உங்களுடைய குழந்தைக்கெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். மண்ணை தான் தேய்த்து குளிக்க வேண்டும், நம்மளுடைய மூதாதிகள் அதை தான் குளித்தார்கள் என்று. பூமி முழுவதும் முதல்ல பாரதனா தமிழகம் முழுவதும் மண்ணை தேய்த்து குளிக்கட்டும். முழுக்க முழுக்க இந்த கிளாஸ் கொண்டு வரேன். என்னுடைய ஆசிரமத்துல முழுக்க முழுக்க மண் குளியல் நடத்தின்னு வரேன். இதில் ஒரு குளியல் மட்டும் நீங்கள் குளிக்க கூடாது. எது என்றால் புற்றுமண் குளியல். கிளைமேக்ஸ் வர கரையான் புற்றுமண் குளியல், புற்றுமண் குளியல் வாங்க. புற்றுமண் குளியல் தயவு செய்து குளிக்காதீர்கள். ஏகப்பட்ட நோய் வரும் உங்களுக்கு. ஏனென்றால் இந்த உடல் மனிதனுடைய எச்சிலை மற்றும் ஏற்றுக்கொள்ளும். வேற எந்த ஜீவராசி எச்சிலை பட்டாலும் உடனடியாக அந்த எச்சிலை அழிக்கும். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிற வெறும் அந்த எச்சிலை அழிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்ததும் அந்த எச்சிலை அழிக்க முடியவில்லை என்றால் அது உங்களுக்கு சீரியஸ் ஆக்கிடும். புற்றுமண் குளியல் என்பது பாதி குளியல், ஆதி குளியல் கிடையாது. அது புரியுதுங்களா? இது யார் கலப்பி விட்டாங்கன்னு தெரியல. புற்றுமண் என்பது புற்று, கரையான் புற்று என்பது என்ன தெரியுங்களா? அன்னை பூமாதேவியோட சத்துக்கள் உள்ள போற இடம். 2 ஓட்டைகள் இருக்கும். ஒரு ஓட்டையில் சத்து உள்ள போகும். உள்ள தாய் சத்தை எடுத்துக்கொண்டு செரிமானம் செய்து ஒரு சத்தில் இன்னொரு ஓட்டையில் அந்த கழிவை வெளியேற்றுவார்கள். உள்ள இருக்கிற கெட்ட வாயுகளை வெளியேற்றி மேலுக்கு அமுச்சி அது பிரபஞ்சகத்தில் கலந்து வானத்தில் கலந்து அது தூய்மைப்படுத்தி அது மழை நீராக மாற்றி கீழுக்கு அனுப்பும் படைப்பு. படைப்பு எவ்வளவு துல்லியமாக! உங்களுக்கு வாயில் உணவை போட்டுவிட்டு ஆசன வாயை தைத்தால் உயிர் வாழ முடியுமா? இல்ல வாயும் ஆசன வாயை மூடிவிட்டால் நீங்கள் உயிர் வாழ முடியுமா? அன்னை பூமாதேவிக்கு 2 சத்துக்கள் உண்டு. திட சத்து ஒண்ணு இருக்கு, லேசான சத்து. அடுத்த கிளாஸ்ல அதை நடத்துகிறேன். திட சத்து உள்ள போவதுதான் கரையான் புற்று. ஒரு ஒண்ணுத்துல சத்து உள்ள போகும். இப்ப நமக்கு 2 ஓட்ட மூக்கு இருக்குல்ல, ஒண்ணுத்துல சத்து உள்ள போது ஒண்ணுத்துல கழிவை வெளியே எத்துன்னு வருது இல்ல, மாறி மாறி போகுது இல்ல, அதே போல அதுக்கும் போகும். புற்றிலேயே 2 புற்று உண்டு. சூரிய நாடி புற்று உண்டு, சந்திர நாடி புற்று உண்டு. இதெல்லாம் நடத்துறேன் பின்னாடி. இதுக்கு மேல கூர்ந்து கவனிங்கள். ஒரு புற்று கூறாக இருக்கு என்றால் அது சூரிய நாடி. இன்னொரு புற்றை பாருங்கள், அப்படியே படர்ந்து மண்ணுகிட்டே இருக்க, ஆயிட்டே இருக்காது, மண்ணை சார்ந்து இருக்கும், அது சந்திர நாடி. அதுவும் கணவன் மனைவி. இங்க புற்றே கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டு ஆண் தன்மையானது வானத்தை நோக்கி இருக்கும் புற்று. இன்னும் ஒன்று பெண் தன்மையானது மண்ணை நோக்கி இருக்கு. அதை என்ன நீங்க கோபுரமா நீங்க செதுக்கினாலும் சரி அப்படியே சரிஞ்சிட கீழோ. ஒரு கரையான் புற்றுல வந்து கணவன் மனைவியாக வாழ்ந்துறாங்க. அதை போய் இடிச்சு அதை எடுத்துன்னு வந்து குளிச்சிங்கன்னா உங்களுக்கு நோய் நல்லாவும். அப்படியே சொல்லுவாங்க, அப்படியே மனிதன் கால் படாத இடத்துல இருக்கிற மண்ணை கொண்டு வந்து கொடுக்குதான். ஏங்க, மனிதன் கால் படுற இடத்துல தாங்க இருக்கிற உணவை சாப்பிடணும். மனிதன் கால் எங்க படுதோ அதை தாங்க நம்ம பயன்படுத்தணும். ஒன்னா சந்திர மண்டலத்துக்கு போங்க, மனிதன் காலே படல் தான். 4-5 ராக்கெட் எடுத்து போயிட்டு டன்னா மண் எடுத்து வந்து தேய்ச்சி குளிச்சு பாருங்க, உடம்பு என்ன ஆகுதுன்னு பாருங்க. கொடிய நோய்கள் வரும். மனிதன் கால் எங்க படுகிறதோ அதை நீங்கள் பயன்படுத்துங்கள். அதுதான் உங்களுக்கு சரியான எர்த்து. நீங்கள் பூமிக்குள்ள கொடாஞ்சின்னு கரையான் புற்று என்பது 1/2 கிலோமீட்டர் ஓட்ட போட்டிருக்கோம், 1 கிலோமீட்டர் போட்டிருக்கோம், 5 கிலோமீட்டர் கூட போட்டிருக்கோம். அது எத்தனை கிலோமீட்டர் போட்டிருக்குன்னு இன்னைக்கு உலகத்துல யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. புரியுதுங்களா?
அன்னைக்கு உணவும் அதன் மூலயமாக போகிறது, பூமி தாய்க்கு கழிவும் அதன் மூலயமாக வருகிறது. அது கழிவுகள் வருகின்ற வெள்ளம் அந்த நீரில் இந்த வாயு உள்ள இருக்கிற வாயு கலக்கக்கூடாது. இந்த புத்தெல்லாம் நீங்க இடிச்சிட்டு அப்படியே அடைச்சிட்டீங்கன்னா உள்ள இருக்கிற அந்த வாயுகள் வந்து தண்ணீரில் கலந்து விட்டால் அந்த தண்ணியை குடித்தால் உங்களுக்கு வாயு தொல்லை வந்தே தீரும். உலகத்தில் ஒருத்தரும் தப்ப முடியாது. அதே போல் அந்த வாயு தண்ணியில் கலந்தால் அதை எடுத்து நீங்கள் என்ன பயிர் வச்சாலும் சரி மகசூல் கிடைக்கவே கிடைக்காது. இப்ப புரியுதுங்களா? போர் தண்ணின்னா என்ன, கிணத்து தண்ணின்னா போர் தண்ணியில ஏன் மகசூல் கிடைக்கல, கிணத்து தண்ணியில ஏன் மகசூல் கிடைக்கல, ஏரி தண்ணியில மகசூல் அதிகமா வருது, ஆற்று தண்ணியில் மகசூல் வருது என்று புரியுதுங்களா? இதை புரிஞ்சுங்க நீங்க. ஏனென்றால் அதில் வாயுகள் இல்லை. இதில் கெட்ட வாயுகள், தாவரத்துக்கு ஒத்து வராத வாயுகளும், மனிதனுக்கு ஒத்து வராத வாயுகளும், மற்ற ஜீவராசிக்கு ஒத்து வராத வாயுகளும் நடுப்பகுதியில் உள்ளதை நம்ம பயன்படுத்தக்கூடாது. அது வானத்துக்கு போய் அது தூய்மைப்படுத்தி கீழுக்கு ரிட்டன் மழைகளாக வரும். நீ ஒரு நல்ல ஒரு புரிதல் வந்திருக்கு. இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஒரு உண்மையை இந்த குழு என்பது உங்களுக்கு கொடுத்திருக்கு. அதனால் இந்த குழுவை நீங்கள் மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் நீங்கள் தெரிவித்துக் கொள்ளுங்கள். இதோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். கேள்வி பதில் இருந்தால் கேளுங்கள். அடுத்து இதனுடைய சந்தேகங்கள் நிறைய உங்களுக்கு வரும். அடுத்தடுத்து கொஞ்சம் வாய்ப்புகள் கொடுத்து நீங்கள் இந்த பூமியில் பசி உணவு படைப்போடோ நீங்கள் நலமோடு வாழ வேண்டும். உங்களுடைய பசியும் உங்களுடைய உணவும் உங்களை நலமோடு வாழ வைக்கும். இந்த தர்மத்தை செய்வதால் இந்த வானமும் பூமியும் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் நலமோடு வாழ வைக்கும். நலமோடு. ஏனென்றால் இன்று விலை மதிப்பில்லாத கல்வியை இலவசமாக குழுவும் நானும் கொடுத்திருக்கேன். அதனால் எங்களுக்கு பாதுகாப்பு வானமும் பூமியும். வாழ்க பசி, வாழ்க பசி, வளர்க உணவு. விருப்பப்பட்டவர்கள் இது ஒரு பவர்ஃபுல்லானது இந்த மந்திரம். இதை நீங்கள் சொல்லுங்கள். இந்த பசி பெருகும், பூமியில் உணவு வளரும், நம்மளும் நம்மளுடைய குழந்தைகளும் நம்மளுடைய பேரப்பிள்ளைகளும் அடுத்த கொள்ளு பேரப்பிள்ளைகளும் பூமியில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் நலமோடு வாழும். மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் பசித்தர் மூலிகை மகேந்திரன். மண்ணு வேண்டும்னா இந்த புலியல் மண்ணு நான் பதப்படுத்தி கொடுக்குறேன். இதை வேணும் அப்படின்னா பாலகிருஷ்ண ஐயாவை தொடர்பு கொள்ளுங்க. அவரு என்னுடைய நம்பரை கொடுப்பாரு. நீங்க போன்ல கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வந்து கொரியர்ல அனுப்பிச்சு வைப்பேன். நன்றி, மகிழ்ச்சி. ஐயா நிறைவு செய்யிட்டங்க ஐயா. வணக்கம் ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நல்லா இருந்தது வகுப்பு. சந்திர சூரிய குளியல் வந்து இப்பதான் நாங்க கேள்வியே படுறோம் ஐயா. ரொம்ப நல்லது. என்னங்க ஐயா? யாருமே இதுவரை சொல்லி கொடுக்கல. கண்டிப்பா கண்டிப்பா அதுதான் சொல்லணும். பிளஸ் வந்துட்டு கணவன் மனைவி பத்தி சொன்னீங்க, எப்படி சக்தியை பெறுவது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குழந்தை பெறுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆணுக்கு நல்லா சொன்னீங்க ஐயா. சொல்லுங்க. கண்டிப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல தகவல் ஐயா. விலை மதிக்க முடியாத ஒரு தகவலை வந்து எங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க. நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். மண்புலியலை பத்தி ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. மிக்க நன்றி. நிறைய இந்த புற்றுமண்லே வந்துட்டு 2 விதமான நாடி இருக்கிறது இப்பதான் கேள்விப்படுறோம். அது ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு தெரிஞ்சது. ஜென்ரலா வந்துட்டு நான் வந்துட்டு நினைச்சிருக்கேன் அந்த புற்றுமண் குளியல் குளிச்சிருக்கோம். ஆனா இவ்வளவு விஷயம் இருக்கு அப்படின்றத வந்துட்டு இப்பதான் தெரியுது. ஒரு வாட்டி நானும் அது டெஸ்ட் பண்ணி பாக்குறேங்க ஐயா. அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது வந்து எதுக்காகன்னா பூமி தாய் என்னை படைத்ததே மனித இனத்தை காப்பாத்துறா. மனித தெரியாம ஆன்மீக ரீதியா போய் இந்த ஆன்மீகத்துல நல்லது செய்யற ஆளுங்க இருக்காங்க, கெட்டது செய்யற ஆளுங்க இருக்காங்க. இந்த கெட்டது செய்யற ஆளுங்க தான் கத்து கொடுத்ததே. நல்லது செய்யற கத்து கொடுக்க மாட்டாங்க. உண்மைதாங்க ஐயா. பூமி தாயோட கழிவு வெளியே வர இடம், அதுல இருக்கிற மண்ணு போய் ஏரியில இல்லாத சத்தா புற்று மண்ணுல. இன்னொன்னு சொல்றாங்க, மாடு நாவில் நக்கினாலும் சரி, மாடு எச்சில் பட்டாலும் உடனடியாக அந்த உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி அந்த எச்சில அழிக்கும். அந்த எச்சில அழிக்கல அப்படின்னா மாடோட அறிவு நமக்கு வந்துடும். அதெல்லாம் பிற்காலத்துல எடுக்கிற பாடம். அத நான் கிண்டல் பண்ணுவேன். அதை விட சூப்பர் எச்சில் நான் ஒண்ணு சொல்றேன். நல்லபாம்பு படுத்துங்குதாங்க எச்சில.
நல்ல பாம்பு எச்சில் ரொம்ப கரையான் எச்சிலோட ரொம்ப பவர். ஏதோ ஆ அதுகிட்ட போய் உங்க வேலையை பார்க்கலாம். ஆ ஆ ஆ ஆ அந்தாண்ட கண்டிப்பா ஓடுவாங்க. கரையானை ஏமாந்ததுக்கு கைய வச்சிட்டேன். ஏதோ நல்ல பாம்பு எச்சில் கூட உடம்புக்கு நல்லது நான் சொல்லி தரேன். எத்தனை பேர் எடுத்து குளிச்சிடுவீங்க நீங்க? ஏமாந்ததுகிட்ட வேலையை காட்டுறீங்க. ஏதாவது பாம்பு கிட்ட காட்டுங்க பாக்கலாம், நல்ல பாம்பு கிட்டன்னு கிண்டல் பண்ணுவான் அவங்கள. கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. அதாமா ஐயா நிறைய தகவல் ஐயா உங்ககிட்ட இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம். கண்டிப்பா இன்னொரு நாளைக்கு எங்களுக்கு இத பத்தி டாபிக்ஸ் வந்து கண்டினியூஷன் கொடுங்க. ரொம்ப நன்றி. இலவசமா இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல மனசு வேணும். கண்டிப்பா அது உங்களுக்கு இருந்திருக்கு. அதனாலதான் இந்த சர்வீஸ் எல்லாம் நன்றி நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. டவுட்ஸ் இருந்தா கேட்கலாங்க ஐயா, கேள்வி இருந்தா கேட்கலாங்க ஐயா. நன்றி நன்றிங்க ஐயா. அன்மியூட் பண்ணி விடுங்கம்மா. சரிங்க. குழந்தை இருக்க கையில. அம்மா துளசி அம்மா பேசுங்கம்மா. ஹலோ கேக்குது அம்மா துளசி அம்மா? ஓகே பாஸ்கர் ஐயா கண்ண ஐயா பேசுங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா இந்த போர் தண்ணியும் வேண்டாம் கிணத்து தண்ணியும் வேண்டாம்னு சொன்னீங்க. அது என்ன அதுல ஆற்றல் குறைவா இருக்குமா தாவரங்களுக்கு? ஆமாங்க ஐயா. இப்போ கிணத்து தண்ணி போர் தண்ணியில வந்து என்ன அப்படின்னா வெப்பமும் இல்லாத தண்ணி. அது சந்திரனுடைய சத்தும் அந்த தண்ணியில கிடையாது, சூரியனுடைய சத்தும் கிடையாதுங்க ஐயா. பூமிக்குள்ள வந்து அது மூலிகை நீர்னு ஒண்ணு நடத்திடுறாங்க ஐயா. வேஸ்டேஜ் தண்ணி தான் பூமிக்குள்ள இருக்குது. சரிங்க ஐயா. அந்த வேஸ்டேஜ் தண்ணிய வந்து நம்ம போர் போட்டு எடுத்து நம்ம குடிச்சிங்கிறோம், தப்பு அது. ஓ புரியுதுங்களா? சரிங்க ஐயா. மேல சத்துக்குது, கீழே வேஸ்டேஜுக்குது. நம்ம உடம்பு எப்படிங்க ஐயா இருக்க? மேல சத்து உள்ள போகுது இல்ல, வேஸ்டேஜ் தானே கீழே போகுது. ஆமா ஆமாங்க ஐயா. அது மாதிரிதான் மேல தாவரம் இப்போ மரத்தோட வேறு எது வரலும் இருக்கோ அது வரலும் நீங்க வந்து எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொல்லுவான். மரத்துக்கு கீழே போறது வந்து சத்து குறைபாடு, போக 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 குறைபாடு. பூமிக்குள்ள ஓடுற நீரே வேஸ்டேஜ் நீருங்க ஐயா. அது சத்து இல்லாத நீரு. அந்த நீரு அப்படியே பூமிக்குள்ள ஓடி போய் எங்க போகுதுன்னா கடல்ல போய் கலக்குது. பூமிக்குள்ள 50 அடியில 100 அடியில 200 அடியில ஓடுது இல்ல தண்ணி. அது எல்லாமே என்ன கீழே ஒரே இடத்துல நிக்குது, மொத்தம் போய் கடல்ல கலக்குது. சத்து புல்லா மேல நின்று வேஸ்டேஜ் புல்லா கீழே இறங்கும். இப்ப மழையில வருது இல்ல சத்து, அந்த சத்து புல்லா பூமி உறிஞ்சிடும், மேல இருக்கிற தாவரங்கள் உறிஞ்சிடும். அது செக்கையா மாறிடும். அது செக்கையா மாறினா செக்க புல்லா உள்ளுக்கு போயிடும். உள்ளுக்கு போனதும் அதை அப்படியே கடைக்கும் போய் கடல்ல கலந்துரும். கடல்ல கலந்ததும் அது சத்தா மாறி திருப்பி அதை வந்து கடல்ல கலந்து அதை மேல ஆவியா அமிச்சு, வெப்பம் ஆவி அமிச்சு மேல வந்து உயிரை கலந்து அது மழையாக ரிட்டர்ன் வரும். அதுவும் இப்ப ஆடி மாசம் காத்தடிக்குது இல்லைங்க ஐயா. இப்போ பூமிக்குள்ள வந்து தண்ணி வேகமா பாயும். பூமிக்குள்ள இருக்கிற மொத்த தண்ணி காலி ஆகுங்க ஐயாப்பா. மேல எந்த அளவுக்கு காத்தடிக்குதோ அந்த அளவுக்கு பூமிக்குள்ளவும் காத்தடிச்சுங்குது. மொத்த தண்ணி கடல்ல தள்ளிவிட்டு ஆடி முடிஞ்சதும் ஆவணியில் மழை. இப்ப புரியுதுங்களா? பருவகாலம். சரி சரிங்க. கணக்கெல்லாம் எங்களுக்கு பார்த்தோம்னா 3 அடிக்கு ஒரு நாளைக்கு 2 அடி 3 அடி தண்ணியோட அளவு குறைஞ்சு போயினே இருங்க அந்த ஆடி மாசத்துல. அப்ப நீரோட்டம் வந்து டவுன்ல போயினே இருக்குதுன்னு வச்சுங்களேன். டவுன்ல போகுதுன்னா என்ன அர்த்தம்? பூமிக்குள்ள இருக்கிற தண்ணி கடத்தின்னு போகுது காத்து. இவங்க மேல இருக்கிற காத்து தான் இதுவரையிலும் ஆய்வு பண்ணிக்கிறாங்க. பூமிக்குள்ள மேல எவ்வளவு ஸ்பீடு காத்து ஓடுதோ அவ்வளவு ஸ்பீடு பூமிக்குள்ள ஓடிங்குது காத்து. ஆடி பட்டம்னா ஆடி மாசம் காத்து அடிக்குதுன்னா என்னன்னு விலைக்கு இருந்தா தானே கோவில்ல போய் மொத்த பேரும் போய் சாமி கும்பிட்டு நேரம் வந்துட்டீங்களே. என்ன உள்ள உட்கார வைக்கணும், எங்க என்னதான் வெளியே உட்கார வச்சுக்கிறீங்களா? கோயிலுக்குள்ள நான் தான் உட்காந்துக்கணும். அதனால அந்த தண்ணி வந்து வேஸ்டேஜ் ஆன தண்ணி. அந்த தண்ணியை எடுத்து சூரிய ஒளியில வந்து ஒரு பாத்திரத்துல வந்து சூரிய ஒரு 2 குடம் 3 குடம் கூட வாங்கிட்டு சூரிய ஒளியில வச்சுட்டு மேல ஒரு துணியை போட்டு கட்டி சூரிய ஒளியை வச்சிடணும். சூரிய ஒளி வச்சுட்டு சந்திர ஒளியில வச்சுட்டு நீங்க பிடிச்சு பாருங்க, அவ்வளவு எனர்ஜி இருக்கும். ஏன்னா அந்த ஆற்றல் அதுல குவியணும். அதனாலதான் இந்த இயற்கையோட வாழுகின்றதுங்கெல்லாம் வந்து குளத்து நீர் ஆற்று நீர் இதெல்லாம் குடிக்கிறவங்களுக்கு எனர்ஜி அதிகமா இருக்கும்.
பூமியில தான் இல்ல, மேல வந்துதான் தொட்டியில விழுந்து தொட்டிலே சிலாப்பு போட்டு மூடிவிட்டீங்க. அடுத்து அப்படியே வருது, டப்பு டப்புன்னு மூண்டு ஊத்தின்னு வந்துட்டீங்க. சத்து இல்லாத தண்ணி சாமி என்னை காப்பாத்து சாமி, அவரு என்னால முடியாது சாமின்றாரு. இதாங்க ஐயா, வேற ஒண்ணு இல்லைங்க. ஐயா நன்றிங்க சூப்பருங்க ஐயா. நன்றிங்க நிறைய ஒரு சிந்திக்கிற மாதிரி இருக்குங்க ஐயா. கண்டிப்பா இதெல்லாம் எல்லாமே ஒரு அதிரடி தான் இருக்கும் என் பேச்சு. ஒண்ணு கான்செப்ட் நல்லா இதுக்கு மேலவா அருமையா இருக்கும் கிளாஸ். இதுவரை யாருமே உலகத்தில் பேசாத ஐயா சப்ஜெக்ட் கண்ணு பேசுவேன். ஐயாவுக்கும் நன்றி. கண்டிப்பா கண்டிப்பா ஐயா கண்ணு ஐயா, நல்ல கேள்வி கேட்டீங்க. இது மூலமா நாங்களும் நல்லா ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி நன்றி ஐயா. அம்மா வேற யாராவது பேசுங்களா? ராணி அம்மா, கேள்வி ஏதாவது இருக்காமா? ரகுராம் ஐயா, ரகுராம் ஐயாவுடைய வைஃபா அம்மா வீட்டுல பேசுவீங்களே, பேசுங்கம்மா. உமா அம்மா, திலகா அக்கா, மேடம் திலகா வணக்கம் அம்மா, மேடம். பேசுங்கம்மா பேசுங்க. ஐயா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஐயா. கிளாஸ் ரொம்ப டிஃப்ரெண்டா எடுத்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் பாலகிருஷ்ணன் சார், இந்த குழுல இருக்க அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப வித்தியாசமான டாபிக்ல வந்து கொடுத்துருக்கீங்க. இந்த மண் குளியலும் வந்து இந்த புற்று கரையான் மண் வந்து நான் ரொம்ப ரேரா எடுத்து குளிக்கணும்னு நினைச்சேன். நீங்க சொன்னதுனால அதை ஸ்டாப் பண்ணியாச்சு. நிறைய பேர் மாறிட்டாங்கம்மா. நன்றி. அன்னை தாய் உங்களை அணைப்பாப்போ இதை ஒத்துனீங்க பாருங்க. இதுக்கே உங்களை அள்ளி அணைப்பா. என் மகளை நீ மாத்திட்டடா மகேந்திரா, எனக்கு சந்தோஷம்டான்றா தாய். இப்போ பூமி தாய். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். இதுல இப்போ அம்மாவுக்கு வந்து 70 வயசு ஆகுது சார். அவங்க யூரின் வந்து கொஞ்சம் அடிக்கடி அடக்க முடியாம போயிடுறாங்க. அதுக்கு என்ன சார் ரீசன்? அதான் வந்து என்ன அப்படின்னா, கிட்னி வந்து தன்னுடைய நிலை வந்து செயல இருந்திருக்கு, சரியான நிலையில இல்ல. அது வந்து இந்த மண்ணை வந்து அந்த கிட்னி பகுதியில தேய்ச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அப்படியே நீங்க கண்டினியூா குளிச்சுன்னு வாங்க, ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். அப்படியே இல்லைனாலும் சரி, நீங்க ஒரு மண்ணு வாங்கி நீங்க பயன்படுத்தினா ஒரு டப்பு வாங்கியாவது அதுல கொஞ்சம் உள்ள உட்கார வைங்க. சரி சார். அந்த நீர் மூலகம் வந்து கொஞ்சம் பாதிக்கப்படும் போது தான் இது மாதிரி ப்ராப்ளங்கள் வரும். ஆட்டோமேட்டிக்கா தன்னை தானே புதுப்பிச்சுக்கும். அது அவங்களுக்கு சின்ன கட்டி மாதிரி ஒரு 2 சென்டிமீட்டர்ல இருக்குங்களா அந்த யூரின் போற வழியில? அது நீங்க வந்து இந்த மூக்கரட்டை மூலிகை, பூனை மீசை ஐயாவை தொடர்பு கொள்ளுங்க. மூக்கரட்டை ஒண்ணா அனுப்பிச்சு வைக்கிறேன் நானு. கிட்னிக்காக இருக்குது. வாரத்துல ஒரு 3 நாள் வந்து தேநீரா வந்து கொடுங்க. நான் மூலிகை பத்தி எல்லாம் நடத்துறேன். மூலிகை பத்தி இதுக்கு மேல நடத்துறேன். ஆவாரப்பூ என்ன நன்மை செய்து, மூக்கரட்டை என்ன நன்மை செய்து, பூனை மீசை என்ன செய்யுது, மஞ்சள் கசலாங்கண்ணி எல்லாம் செய்யுது, கருசாலை என்ன செய்யுது, எல்லாமே கொஞ்சம் அப்படியே டச் பண்றேன் கொஞ்சம் கொஞ்சம். இதுக்கு மேல கொஞ்சம் அடிக்கடி வந்து நடத்துறேன். ரொம்ப கேப் நிறுத்திட்டேன். ரொம்ப ஒரு கஷ்டத்தில் கறிங்க போல இருக்குது. ஒரு ஹெல்ப் பண்றேன், சப்போர்ட் பண்றேன் உங்களுக்கு. நான் அவர் ஐயாவை தொடர்பு கொள்ளுங்க. போன் நம்பர் வந்து கொடுப்பாரு, வாங்கினீங்கன்னா நான் மூக்கரட்டை அனுப்பிச்சு வைக்கிறேன். சரி சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றிங்கம்மா. நன்றிங்க. நன்றிங்க ஐயா. நன்றிங்க அம்மா. கேள்வி இருக்காங்கம்மா? அவ்வளவுதானா? மாசிலாமணி ஐயா. ஓ அப்படிங்களா? நிர்மலாமா, நிர்மலாமா, கந்தசாமி ஐயா. ஓகே, கேள்வி அவ்வளவுதாங்களா? சரிங்க ஐயா, கேள்வி அவ்வளவுதான். முடிச்சுக்கலாங்களா? சரிங்கம்மா. நன்றி, மகிழ்ச்சிங்கம்மா. ஐயா உங்களுக்கு வந்து கூறி நன்றி. நன்றி நன்றி. உடம்பு முடியலன்னு சொல்லியும் எடுத்து கொடுத்துட்டீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இந்த உடல் முடியாம போனதையும் ஒரு கிளாஸா நடத்திடுறேன். இன்னும் ஜனங்க புரிதல்ல நல்லா வந்துருவாங்க. தைரியம் அதிகமா இருக்கும், பயப்பட மாட்டாங்க. வேற ஒண்ணு இல்லை. எல்லாமே கிளாஸ் கண்டிப்பா போன் பண்ணிடுறேன் அடுத்த டேட் புக் பண்றதுக்கு. கொடுத்துறோம். இல்ல மக்களை வந்து நலமோடு வாழ வைக்கணும். அதுவே என்னுடைய முதல் தர்மம். கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. மத்தவங்கள வாழ வச்சா ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயா. பிரபஞ்சகம் எனக்கு இலவசமா கொடுத்ததில்ல. நான் எங்க போய் படிச்சேன்? என்னுடைய குவாலிபிகேஷன் என்ன 5வது படிச்சுக்கிறேன் நானு. இன்னைக்கு எல்லாத்தையும் கடந்து நடத்துவேன். சயின்டிஸ்டுங்களே எங்கிட்ட வந்து படிக்கணும்னு. புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா நான் படைப்பு கிட்ட படிச்சுங்கிறாள் நேரா. வானத்துக்கிட்டையும் பூமி கிட்டையும் படிக்கிறேன். நல்லா இருக்கும், சிறப்பா இருக்கும்.
மகிழ்ச்சியா இருக்கலாம். இப்ப என் பாடத்துல பாருங்க, யாருமே டென்ஷன் ஆக மாட்டாங்க, எமோஷன் ஆக மாட்டாங்க, பயம் இருக்காது, பதட்டம் இருக்காது, சிரிப்பாங்க. இப்போ ஒரு வித்தியாசமான அப்படியே கடந்து அப்படியே உள்ளுக்குள்ள சிந்திப்பாங்க. நல்லா இருக்குது சப்ஜெக்ட். இது நல்லா அருமையா இருக்கு இது அந்த பேச்சிலே வந்து இதெல்லாம் அனுபவம் subject ஆகுது. இருக்கிற மாதிரி பேசுறீங்க. கண்டிப்பா. நன்றி, நன்றி. பேசுங்க ஐயா, பாலா ஐயா. நன்றி. ஏன்னா வந்து ஐயா வந்து வகுப்பு கொடுக்கறதுக்கு அவ்வளோ கெஞ்சி நம்ம வந்து ஒரு விஷயத்த வாங்கணும். ஆனா ரொம்ப கேப் ஆயிடுச்சு. முன்னெல்லாம் அடிக்கடி கொடுப்பாரு. அடிக்கடினா மாசத்துக்கு 2 கிளாஸ் 3 கிளாஸ் கொடுப்பாரு. இப்போ அவரும் பிஸி ஆயிட்டாரு, குரூப்பும் கொஞ்சம் பிஸி ஆகி போச்சு. இவனை அடிக்கடி கூப்பிட்டு பேசுறப்போ இப்போ மாசத்துக்கு ஒரு கிளாஸ் கேட்கறதே வந்து ரேர் ஆகி போச்சு. 2 மாசம் 3 மாசம் ஆகி போச்சு. கண்டிப்பா ஐயா குடுக்குறேன்னு சொல்லிட்டாரு, இனிமேல் கிளாஸ் கொடுப்பாரு. மாசம் ஆனா ஒரு கிளாஸ் ஆச்சு கொடுத்துருவாரு. ஆமா தானேங்க ஐயா? கண்டிப்பா கண்டிப்பா. கருப்படைப்புலாம் நீங்களாம் கூட அறியணும். ஐயா அறிஞ்சு வச்சுக்கலாங்களா அப்படி? அடுத்து உங்களுக்கு தெரிஞ்சதை அனைவருக்கும் எல்லாத்துக்கும் பரப்புங்க ஐயா, சேவை பண்ணுங்க. நான் சொல்லி கொடுத்துறேன், நீங்களா சொல்லி கொடுக்கணும் பெண்களுக்கு. அதுக்காக கண்டிப்பாங்க ஐயா, நாங்களும் சேவை பண்ணிட்டு தான் இருக்கோம் ஐயா. தெரிஞ்சவங்களுக்கு எங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவியெல்லாம் நான் ஃப்ரீயா செஞ்சுட்டு தான் இருக்கேன் இது வரைக்கும். ஐயா அடுத்த தலைப்பு கருத்தத்துவம் போட்டுடலாம். கால்சியம் மெக்னீசியத்தை ஃபர்ஸ்ட் போட்டுருவோம். ஓகே 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 புரியும். சரி, நான் போன் பண்றேன், ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணுங்கம்மா. நன்றி. சரி, ஓகே ஐயா, போன் நன்றிங்க ஐயா. நான் கொடுத்துறேன். ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணுங்க. இருப்பிடம் எது வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா